ரகசிய கிரந்தம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆச்சாரிய ஹிருதயம் என்ற ரகசிய கிரந்தம் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவர் அனுகிரகித்த பிரபந்தம்தான் ஆச்சாரிய ஹிருதயம் என்ற அழகான பிரபந்தம். அந்த பிரபந்தத்தை முன்னிட்டு கொண்டு ஆழ்வாருடைய பெருமை, ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களினுடைய பெருமை என்ன என்பதை நாம் இன்று அனுபவிக்க பார்ப்போம். திருவரங்க கலம்பகம் என்ற அழகான நூலிலே இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த ஆழ்வாருடைய பாடல் கூறப்படுகிறது. மறைப்பார்க்கடலை திருநாவின் மந்திரத்தால் கடைந்து, பார்க்கடலை கடையும் போது மந்திரமலையை நட்டு கடைந்தார்கள். நம்மாழ்வார் என்ன பண்ணார்? மறைப்பார்க்கடல், வேதம் என்கின்ற பார்க்கடலை திருநா அப்படிங்கிற தன்னுடைய நாக்கு, திருநாவின் மந்திரத்தால் கடைந்து, தன்னுடைய நாக்கு என்கின்ற மந்திரமலையாலே கடைந்து, அதிலிருந்து வெளிவந்தது என்ன? தமிழ் ஆயிரத்தின் சுவை அமிர்தம். பார்க்கடல் கடைந்த பொழுது உண்ணா சாகாவரம் என்று சொல்லக்கூடிய அமிர்தம் கிடைத்தது. இவர் வேதத்தை தன்னுடைய நாக்கை கொண்டு கடைந்த போது தமிழ் ஆயிரமாகிய அமிர்தம் கிடைக்கப் பெற்றது. தமிழ் ஆயிரத்தின் சுவை அமிர்தம். அதனால யாருக்கு சந்தோஷம், கொண்டாட்டம்? கரைப்பாம்பனை பள்ளியான் அன்பர் ஈட்டம் கண்டு. கரைப்பாம்பனை, கரைப்பாம்பனைன்னு சொன்னா பார்க்கடலிலே பாம்பு ஆதிசேஷன் மேலே சயனித்திருக்கக்கூடிய அந்த பகவான், அவன் அன்பர் ஈட்டம். அப்ப பகவானுடைய அடியவர்கள், அவர்களுடைய சந்தோஷம். அப்ப ஆழ்வாருடைய பாடல்களை பாட 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 ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணுவனுடைய அடியார்களுக்கு ஒரே களி, கொண்டாட்டம், சந்தோஷமாக இருக்கு. அதை நினைத்து கொண்டு பகவானும் ஆனந்தப்படுகிறான், அடியவர்களும் ஆனந்தப்படுகிறார்கள். அந்த ஆழ்வாருடைய ஆயிரமான அந்த பாடல்கள், அதை தவிர அந்த ஆழ்வாருடைய திருவடி தாமரைகளை தவிர கடலன்றி சன்மவிடாய்க்கு நிழல் இல்லையே. நாம ஜன்மம் என்கின்ற தாபத்தில் இருக்கிறோம் இல்லையா, ஒரு தாகம், தாபம். இந்த சன்மம்னு சொல்லக்கூடிய இந்த கொதிப்பு, சம்சாரம் என்கின்ற கொதிப்பிலே நமக்கு நிழல் கொடுக்கக்கூடியது எது என்றால் ஆழ்வாருடைய திருவடி தாமரைகள். அந்த ஆழ்வார் அற்புதமான 1000 பாடல்களை பாடிக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்மாழ்வார் கலியுக ஆரம்பத்திலே பாசுரங்களை எல்லாம் பாடினார். ராமானுசருடைய காலத்துல தான் திரும்பவும் இந்த ஆழ்வார் பாசுரங்கள் பிரசித்தி அடைந்தன. ஆனால் காலம் போக போக அன்றைக்கு இருந்த காலகட்டம் வேறு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி சமத்துவம் பேசுகிற காலகட்டம்லாம் 1000 வருடங்களுக்கு முன்னாடி கிடையாது. அப்போ பிள்ளை லோகாச்சாரியார் வாழ்ந்திருந்த காலம். அவருடைய தம்பி அழகிய மணவாள பெருமாள் நாயனார். உங்களுக்கெல்லாம் கதாபாகம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பராசர பட்டர், பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர், நஞ்சியருடைய சிஷ்யர் நம்பிள்ளை. நம்பிள்ளை தான் உயர்ந்த ஈடு, பெரிய பெரிய காலக்ஷேபம் சொல்லக்கூடியவர். அவரிடத்துல வடக்கு திருவீதி பிள்ளைன்னு ஒரு சிஷ்யர், பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு சிஷ்யர். அதில் பெரியவாச்சான் பிள்ளை உங்கள் எல்லாருக்குமே பிரசித்தியாக தெரியும். வடக்கு திருவீதி பிள்ளை என்பவர் கிரந்த பகல்ல முழுக்க காலக்ஷேபங்களை கேட்பார், ராத்திரியில் அதை ஏடுபடுத்துவார். அப்படி வெளிவந்தது தான் இன்னைக்கு 36,000 படி என்று திருவாய்மொழிக்கு நம்பிள்ளையினுடைய ஈடு கிரந்தம். அந்த வடக்கு திருவீதி பிள்ளைக்கு நம்பிள்ளை என்கின்ற ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால முதல்ல ஒரு பிள்ளை பிறந்தார். அவர்தான் பிள்ளை லோகாச்சாரியார். அடுத்து அழகிய மணவாளன் அப்படிங்கிற நம்பெருமாள், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நம்பெருமாள், அவர் ஒரு அனுகிரகம் செய்ய, அவர் அனுகிரகத்தினால ஒரு பிள்ளை பிறந்தார். அந்த பிள்ளைக்கு தான் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்று திருநாமம் சூட்டப்பட்டது. பெரியவாச்சா உயர்ந்தவரான பிள்ளலோகாச்சாரியார் அவதரித்தது 1205ஆம் ஆண்டு. 2 வருடங்கள் கழித்து அவருடைய தம்பியாக அழகிய மணவாள பெருமாள் நாயனார் 1207ஆம் ஆண்டு அவதரித்தார். பரமபதிக்கும் போதும் இவர் பிள்ளலோகாச்சாரியாருக்கு முன்னாடியே பரமபதித்தார். நைஷ்டிக பிரம்மச்சாரியாக வாழ்ந்து வந்தார். அண்ணனுக்கு ஏற்ற தம்பியாக, ஒரு ராமனுக்கு லக்ஷ்மணன பரதனை போல பிள்ளலோகாச்சாரியாருக்கு உயர்ந்த சிஷ்யரை போல வாழ்ந்து வந்தவர் தான் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். பல வியாக்கியானங்களை எழுதியிருக்கார். திருப்பாவை, அமலநாதிபிரான், கண்ணினூன் சிறுத்தாம்பு, இதுபோல பல கிரந்தங்களுக்கு வியாக்கியானங்களை அனுகிரகித்திருக்கார். ஆனால் இன்றைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ உலகத்திலே மிக உயர்ந்த ரகசியமான கிரந்தம் என்றால் அது ஸ்ரீ வச்சன பூஷணம், பிள்ளை லோகாச்சாரியார் எழுதினது என்று கேள்விப்படுகிறோம்.
கொஞ்சம் இன்னும் உள்ள வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சோம்னா ஆச்சாரிய ஹிருதயம் என்பது அதைவிட உயர்ந்த கிரந்தமோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாம் அனுபவிக்கிற இந்த கிரந்தத்தினுடைய பெருமை. ஏன்னா அது என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். இந்த நூல் எதனால உருவாயிற்று, எதுக்கு இந்த ஆச்சாரிய ஹிருதயம் என்ற கிரந்தம் வந்ததுன்னு பார்ப்போம். பிள்ளை லோகாச்சாரியார் மற்றவர்களெல்லாம் ஆழ்வார்கள் பாசுரங்களுக்கு வியாக்கியானங்கள் எழுதியிருந்தாலும் இவர் ரகசியத்ரயம் அப்படின்னா தாத்பர்யார்த்தம், வேதம் வேதார்த்தம்ன்றதை விட்டு ரகசியங்களுக்கெல்லாம் விளக்கமாக அதை கொண்டு சூர்ணிகைகளாக உயர்ந்த பிரபந்தங்களை கிரந்தங்களை அருளினார். 18 ரகசிய கிரந்தங்களை அருளினால் பிள்ளை லோகாச்சாரியார். அதில் மிக உயர்ந்த கிரந்தம் ஸ்ரீ வச்சன பூஷணம். அதனுடைய மிக முக்கியமான கருத்து என்ன என்றால் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், அதுதான் முக்கியமான கருத்து. ஆனால் அவர் அந்த 400 சொச்சம் சூர்ணிகைகளை எழுதும்போது நடுவில் 2 இடத்திலே ஒரு அதிகாரி, பிரபன்ன அதிகாரி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சிஷ்யன் எப்படி நடந்துக்கணும், ஆச்சாரியன் எப்படி நடந்துக்கணும்னு எல்லாம் விளக்கி வருகிறார். அப்படி வரும்பொழுது தெளிவாக சில கருத்துக்களை தைரியமாக சொன்னார். அவர் சொன்ன வந்தது என்ன, யார் எந்த ஜாதியில் எந்த குலத்தில் பிறந்தான் என்று பார்க்காதே, அவன் பகவத் பக்தன் என்றால் அவன் பகவானுக்கு இணையாக பூஜிக்க தகுந்தவன். அதை தான் அவர் முதல்ல தெளிவாக சொன்னார். நீ பிராமணனாக பிறந்திருக்கலாம், ஒருத்தன் சண்டாளனாக இருக்கலாம். ஆனால் சண்டாளனாக பிறந்திருக்கிறவன் அவனிடத்திலே ஒழுக்கமும் பக்தியும் இருந்து உயர்ந்த குலத்திலே பிறந்தவனிடத்திலே பக்தியும் ஒழுக்கமும் இல்லை என்றால் கீழ்குலத்திலே பிறந்தவன் தான் உயர்ந்தவன். ஆரூட பதித்தனாகையாலே அப்படின்னு எல்லாம் எழுதுற. அந்த இடத்துல அவர் தெளிவாக சொன்னது என்ன, உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்பது சரீரத்தோடு சம்பந்தப்பட்டது, அதற்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருவன் உயர்ந்த பக்தன் என்றால் அவன் கீழ்குலத்திலே பிறந்தவனாக இருந்தாலும் அவன் போற்ற தகுந்தவன், அவன் அந்தணனை விட மிக உயர்ந்தவன் என்று தெளிவாக பல இடங்களில் கருத்துக்களை எழுதினார். பிராமணியம் விலை செல்லுகிறது வேத அத்தியன முகத்தாலே அப்படின்னு எழுதினார். உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜன்மம், அபகிருஷ்டமாக பிரமித்த ஜன்மம் என்றெல்லாம் அந்தணன் என்று பிரமித்து போய் நான் உயர்ந்த குலம் என்று நினைப்பதே நமக்கு கேடாகிவிடும். அதே போல நான் ரொம்ப தாழ்ந்த குலத்தில் பிறந்துட்டேன்னு நினைப்பதும் கேடாகும். கடைசியில பகவானுக்கு பக்தன் என்ற குலம் உயர்ந்ததே தவிர நான் பிராமணனாக பிறந்தேன்னா உனக்கு ஒரு அருகதை கிடைத்திருக்கிறது. எதனாலே, வேத அத்தியனம் செய்வதனாலே நீ பரபிரம்மத்தை அறிவதற்கு அருகில் இருக்கிறாய். ஆனால் அதை சரியா செய்யாமல் நீ வீணாகி போனாய் என்றால் அப்ப தாழ்ந்த குலத்தில் இருக்கிறவன் பிரம்மத்தை அறியக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஞான பக்திகள் வந்துவிட்டால் அப்ப அவன் தானே உயர்ந்தவன் என்று பல இடங்களிலே கொஞ்சம் நன்னா வெளிப்படையாகவே குலம் என்ற பேதம் கிடையாது, எக்குலத்தில் பிறந்தவனாகவும் அவன் பக்தன் என்றால் அவன் உயர்ந்த குலத்தில் பிறந்தவனே என்று தெளிவாக சொன்னார். குலம் என்பது சரீரத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆத்மாவிற்கு ஆண் பெண் விலங்கு மனிதன் இந்த குலம் கிடையவே கிடையாது. அதனால நீ சரீரத்தை வைத்து கொண்டு பார்க்கக்கூடாது, அவர்களுடைய அனுஷ்டானம் பக்தி ஞானம் இதை பார்த்து மதிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக பல விஷயங்களை சொன்னார். பல இடங்களிலே ஆழ்வார் பாசுரங்களை கோட்பாடுகளாக எடுத்து தமிழ் திவ்ய பிரபந்தங்கள் தான் மிக உயர்ந்த பிரமாணம். வேதத்தில் கூட சில இடம் நமக்கு குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடியது நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் என்ற அந்த பாடல்களை பல இடங்களில் மேற்கோள் எடுத்து காட்டியிருக்கிறார். இப்படியெல்லாம் இவர் சொன்னதை கேட்டவுடனே அவர் வாழ்ந்த காலத்திலேயே பல பேர் ஸ்ரீரங்கத்திலே இது என்ன, உயர்ந்த குலத்தில் இருக்கிறவர்களுக்கு தாழ்ந்த குலத்தில் இருக்கிறவர்களும் சமம் இல்லை, அவர்களை விட நல்லவர்கள் பெரியவர்கள்னு தைரியமா இப்படி சொல்றாரே என்று அவர்களுக்குள்ள பெரிய குழப்பம். யாரும் ஒத்துக்கல. பிராமணர்கள் அந்தணர்கள் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்தவர்கள். இது ராமானுஜர் அவதரிச்ச பிற்பாடு பிள்ளலோகாச்சாரியார் காலத்துல நேரடியாக அனைவரும் நம்பெருமாள் இடத்துல போய் முறையிடுகிறார்கள். இது என்ன இவர் என்று பிள்ளலோகாச்சாரியார் வேலியை அறுத்து எரிகிறாரே, உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்பது குலம் என்பது வர்ணம் என்பது வித்தியாசம் இருக்கிறதே, இவர் இப்படியெல்லாம் சொல்லி மக்கள் மனதிலே தீங்கை ஏற்படுத்துகிறாரே அப்படின்னு போய் அவரிடத்துல முறையிட நம்பெருமாள் சொன்னார், சரி அவரை போய் அழைத்து வாங்கோ, என்ன விசாரிப்போம் அப்படின்னு சொன்னார். கீழேயே சரித்திரம் பார்த்திருக்கிறோம். மாரநேரி நம்பை என்பவர் பரமபதித்த போது ராமானுஜருடைய ஆச்சாரியனான பெரிய நம்பிகள் போய் அவருக்கு அந்திம சம்ஸ்காரங்களை செய்தார்
அப்போ ஊர் ஜனங்கள் எல்லாம் இதே போல திரண்டு வர ராமானுஜரும் வந்து பெரிய நம்பிகளிடத்துல பேர்க்க அவர் பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்துருக்கோம், கீழே கதை பார்த்துருக்கோம். அதே போல இப்ப நடக்குது. ஆனா இப்ப வந்தவர் பெரிய நம்பிகள் இடத்துல, நம்பிகள் பெரியவரை இப்ப ராமானுஜர் கூட இல்லை, நேரா நம்பெருமாள் இடத்திலேயே முறையிட அவரை போய் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்ல, அந்நேரத்துக்கு அவர் ஏதோ வெளியில காரியமாக பிள்ளைலோகாச்சாரியார் போயிருக்க அவருடைய தம்பியான அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தான் இருந்தார். அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர் வந்து நம்பெருமாள் முன்னாடி நின்றார். நம்பெருமாள் கேட்கிறார், நீர் ஏன் இப்படியெல்லாம் உம்முடைய அண்ணன் ஏதோ விதி மீறி எழுதியிருக்கிறாராமே, தர்மத்திற்கு புறம்பாக, வேதத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு புறம்பாக, குலம் சாதி வித்தியாசம் இல்லைன்னு பேசியிருக்காராமே, இது என்ன சரியா என்று கேட்க, அப்போ நம்பெருமாள் புறப்பாடு கண்டொருள்றார். அவர் உள்ள இல்லை, திருவீதி புறப்பாடு, சித்திர வீதியிலையோ உத்தர வீதியிலையோ புறப்பாடு கண்டொருள போறார். தெற்கு வீதி, அப்புறமா மேற்கு வீதி, வடக்கு வீதி, கிழக்கு வீதின்னு சுத்துவார் இல்லையா, 4 வீதி வரணுமே. உத்தர வீதினாலும் 4 வீதி, சித்திர வீதினாலும் 4 வீதி வரணும். இப்ப நம்பெருமாள் புறப்பாடு கண்டொருள்வதற்காக உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப என்ன பண்ணார், புறப்பாடை நிறுத்த முடியுமா? அப்ப அழகிய மணவாள பெருமாள் நாயனார் பார்த்து சொல்றார், நீர் கேட்ட கேள்விக்கு கட்டாயமா நான் பதில் சொல்லணும். சொல்றேன், ஒண்ணு செய்யலாமா? நீர் புறப்பாடு கண்டொருளின்றே இருங்கோ, நீர் ராஜா, ரங்கராஜா, நாம் கீழே இறங்கி கொண்டு நடந்து கொண்டே பதில் சொல்லிக்கொண்டே வருகிறேன் அப்படின்னு. இது உட்கார்ந்து எழுதின கிரந்தமே இல்லை, நிதானமா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம படிக்க போற வார்த்தைகளை பார்த்தா தான் உங்களுக்கு அதனுடைய பெருமை புரியும். எழுதி இருக்கிறதெல்லாம் சாதாரண வாக்கியங்களே இல்லை, தமிழ் தான், ஆனா சாதாரண தமிழ் அல்ல. இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாடலை போல இருக்காது, ஏதோ ஒரு சொற்றொடர் போல இருக்காது. என்னென்ன எழுதியிருப்பார்னா, ஆழ்வார்களுடைய பாடல்கள்ல இருக்கிற வரிகள், வார்த்தைகள், வேதங்கள், இதிகாச புராணங்கள்ல இருக்கிற வார்த்தைகள், அதையெல்லாம் சேர்த்தே ஒரு சூத்திரமாக எழுதியிருப்பார். இப்ப நாம இப்ப பேசும்போது சொல்றோமே, எத்தனை ஆழ்வார் பாசுர வார்த்தை வரும், எத்தனை இதிகாச புராணங்கள் வரும். ஆனா நான் இப்ப படிக்க போறேன் பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையுமே அந்த சூத்திரம் எடுத்தீங்கன்னாவே ஆழ்வார் பாசுரத்திலிருந்து ஏதோ ஒரு வார்த்தை, இதிகாச புராணங்கள் வேதங்கள்ல இருந்து வார்த்தை, அந்த வார்த்தைகளை கோர்த்தே சூத்திரங்களாக பகவானிடத்துல பேசுறோம் இல்லையா. அப்ப சூத்திர கணக்குல பேசிக்கொண்டே வருகிறார். பதில் சொல்றாப்புல அவர்களுக்கு மனசுல இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டு வருகிறார். 4 வீதிகள் இருக்கு இல்லையா, அப்ப 4 வீதிகளுக்கு ஒரு வீதிக்கு ஒரு பிரகரணம். இப்ப இந்த அழகான ஆச்சாரிய ஹிருதயம் என்பது 4 பிரகரணங்களை கொண்டது. அதுல ஒரு பிரகரணம் தெற்கு வீதி, அடுத்த பிரகரணம் மேற்கு வீதி, அடுத்த பிரகரணம் வடக்கு வீதி, அடுத்த பிரகரணம் கிழக்கு வீதி, அப்படி 4 வீதிகளுக்கு ஒரு பிரகரணமா சொல்றார். மொத்தம் 234 சூத்திரங்களை கொண்டது. சூத்திரம்னா நேரடியாக இருக்காது, அதனுடைய பொருள் தெரிஞ்சுக்கணும்னா பல விஷயமான ரொம்ப பொருளை. இப்ப திருக்குறள்னு சொன்னா என்ன ஆகும், ஒரு பெரிய கடலை எடுத்து கடுகுக்குள்ள போட்டாப்புல திருக்குறள்னு சொல்றோம் இல்லையா, அதுபோல எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்கும். அதனையெல்லாம் சுருக்கி அழகாக சூத்திர பாணியிலே கொடுத்திருக்கிறார் அழகான பிரபந்தகர்த்தாவான அழகிய மணவாள பெருமாள் நாயனார். 4 வீதி முடிஞ்ச உடனே, கடைசியில வந்த உடனே நம்பெருமாளுடைய மாலை கீழே தாழ்ந்து விழுந்து, ஆம் ஆம் நீர் சொன்னது சரி அப்படின்னு ஆமோதித்து போக, இந்த அளவுக்கு அன்னைக்கு ஸ்ரீவச்சன பூஷணத்துல சொல்லப்பட்ட அந்த உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கும் உலகத்திலே நன்றாக நடையாடி வருகிறது. இதுதான் பிரபந்தம் உருவானதுக்கு காரணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உக்காந்து எழுதினதல்ல, வீதியில நடந்து கொண்டிருக்கும் போது நம்பெருமாள் புறப்பாடுல சொன்ன விஷயங்கள்னா அவங்க ஞானம் எப்படி இருக்கும், வார்த்தைகள் எப்படி வந்திருக்கும், எந்த அளவுக்கு பேசுறது சாதாரண விஷயம் இல்லை, சாமான்யமான விஷயம் இல்லை, மிக உயர்ந்த விஷயங்களை பேசுகிறார். அந்த சுவாமியினுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்து கொண்டு இப்போ அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். இப்போ நீங்க முதல்ல என்ன கவனம் வச்சுக்கணும்னா, எது முக்கியம் இந்த பிரபந்தத்துல ஸ்ரீவச்சன பூஷணம், எது மக்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, நம்மாழ்வார் வேளாளர் குலத்துல பிறந்தார், 4ஆம் வர்ணம். 4ஆம் வர்ணத்துல பிறந்தவரை உயர்வாக மதிக்கலாமா? 2வது, நம்மாழ்வார் தமிழ்ல பாடியிருக்கார். வேதம், இதிகாசம், புராணம் எல்லாமே, ஸ்மிருதிகள், இது எல்லாமே பிரம்மசூத்திரம் சமஸ்கிருதம் தானே. அப்ப சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி, சமஸ்கிருத பிரமாணம் தான் உயர்ந்த பிரமாணம். தமிழ் பாஷையில் எழுதியிருக்காரே, அதனால இது தமிழ் பிரமாணம், ஒத்துக்கொள்ள முடியாது. இதுதான் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ நம்மாழ்வார் அவர் யாரோ வேளாளர் குலத்துல பிறந்தவர், அவர் பாடியிருக்கிறது தமிழ் மொழியில பாடியிருக்கார். இதை போய் வேதத்துக்கு இணைன்னு சொல்லலாமா? இதுதான் முக்கியமா மக்களுக்குள்ள இருந்த அந்த
அங்க இருந்தவர்கள், ஸ்ரீரங்கத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய எதிர்ப்பு, அதுக்கு பதில் சொல்ல போறார். ஆனா எவ்வளவு அழகா பதில் சொல்ல போறார், கிடைச்ச விஷயத்தை விளக்கி சொல்லிடுறார். இப்ப இதுல 4 பிரகரணங்கள் இருக்கு இல்லையா, இன்னைக்கு நம்ம பிரதானமா இருக்கிற நாழிகை சரியா 1.5 மணி நேரம் அதுக்குள்ள சொல்லி முடிக்கணும். ஏன்னா கோயில்ல பூஜை இருக்கு. நீங்க கவனமா இது உயர்ந்த விஷயத்த பேசுறோம், அதற்கேற்ற மரியாதையை கொடுத்து கவனமா கேட்டீங்கன்னா தான் புரியும். இது சாதாரணமா கதை, இன்னைக்கு பாகவதம் கேட்டுட்டு வந்துட்டோம், இது பாகவதம் அல்ல. இது கொஞ்சம் ஸ்ரத்தையா கையில ஒரு நோட்டு புஸ்தகமோ பேனாவோ இல்லையோ சொல்றத நேரா உட்காந்து கவனமா பொறுமையா கேட்டீங்கன்னா புரியலாம். நான் ரொம்ப மேலெழுந்த வாரியா தான் சொல்ல போறேன். முதல்ல என்ன சொல்ல வரார்ந்த கருத்து இன்னைக்கு பார்ப்போம். எப்போ காலம் கிடைக்கும் போது பெரியவர்கள் வார்த்தையில இதை கேட்டுக்கொள்ளலாம். இப்ப எப்படி சொல்ல போறார்? முதல் பிரகரணத்திலே ஆழ்வாருடைய பெருமை என்ன, பிரபந்தத்தினுடைய பெருமை என்ன, தமிழினுடைய பெருமை என்ன, இந்த 3 பிரதானமா சொல்லிட்டு போறார். ஆழ்வார், தமிழ், அவருடைய பிரபந்தத்தினுடைய ஏற்றம், இதெல்லாம் முதல் பிரபந்தத்தில் அதுதான் முதல்ல முக்கியமா பார்க்க போறோம். அதற்கடுத்தபடியாக ஆழ்வாருடைய இந்த திருவாய்மொழி என்பது கீதையை விட எவ்வளவு உயர்ந்தது, அர்த்த பஞ்சகம்லாம் இதுல இருக்கிறது, 10 பத்துக்களிலே என்னென்ன குணங்களை காட்டினார், மற்ற முனிவர்கள் ரிஷிகள் வேதங்களை கொண்டு வந்த முனிவர்களை விட யாராவது தூது விட்டுருக்காங்களா? பறவையை தூது விட்டாங்களா? யாராவது மேகவிடு தூது யாராவது விட்டாங்களா? யாராவது ஊடல் பண்ணி இருக்கிறார்களா? யாருக்காவது நாயகி பாவம் இருக்கா? பெண் நிலையில பாடி இருக்கிறார்களா? இதையெல்லாம் விவரித்து வந்து 4வது பிரகரணத்திலே ஒவ்வொரு பத்திலே என்ன சொல்லுகிறார்? முதல் பத்தினுடைய தாத்பர்யார்த்தம் இது, 2ஆம் பத்தின் தாத்பர்யார்த்தம் இதுன்னு ரொம்ப அழகா சொல்ல போறார். இதுதான் இந்த ஆச்சாரிய ஹிருதயம் என்ற பிரபந்தத்தினுடைய சாரமான பேட்டிகா விபாவம்னு வச்சுக்கோ. இப்ப முதல்ல எப்படி பகுதி போகுதுன்னா, ஆரம்பம் ரொம்ப கவனமா கேட்கணும், இதுதான் முக்கியம். பெருமாள் வேதங்களை வெளியிடுகிறார். முதல்ல என்ன சைலியில போதுன்னு சொல்லிடுறேன், அப்புறம் உள்ள போறேன். முதல்ல எப்படி படிக்கட்டு இருக்க போறார்? ஆழ்வார், ஆழ்வாருடைய பிரபந்தம், தமிழ், இந்த 3 தானே பத்தி பேசணும், இதனுடைய பெருமையை சொல்லணும். இது என்னங்கிறத முதல்ல அதுக்கு அவதாரிகை எழுதுறார். அதுக்கு என்ன சொல்றார்? முதல்ல பகவான் வேதங்களை வெளியிட்டான். வேதங்களை வெளியிட்டது எதற்காக? பகுத்தறிவதற்காக. எதனை பகுத்தறிவதற்காக? எதை விட வேண்டும், எதை பற்ற வேண்டும் என்பதற்காக. எதை விட வேண்டும், எதை பற்ற வேண்டும்? துக்கத்தை விட வேண்டும், இன்பத்தை பற்ற வேண்டும். இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான துக்கம் எது, அதிகமான இன்பம் எது, அதை சொல்லி அதை அடைவதற்கு எது காரணம் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறார். போட்டு இதற்காகத்தான் பகவான் வேதத்தை கொடுத்தான் அப்படின்னு முதல்ல சொல்லிடுவார். சொல்லிட்டு, ஆனால் இந்த வேதம் அதிகிருதா அதிகாரம் இருக்கிறவர்களுக்கு தானே, இந்த வேதத்தை உயர்ந்த குலத்தவர்கள் படைந்தவர்கள் தானே படிக்க முடியும். அப்ப தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனோ பெண்களோ அவர்களுக்கெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்ட விஷயமான பொருள் அது திருமந்திரம். அந்த திருமந்திரத்தை பகவான் வெளியிட்டான். இப்ப என்ன சொல்றார்? இது 2த்துக்கும் வித்தியாசம் சொல்ல போறார். வேதத்துக்கு என்ன பெருமை, வேதத்தை விட திருமந்திரத்துக்கு என்ன பெருமை என்று சொல்லி, இந்த திருமந்திரத்துல என்ன வெளியிட்டு இருக்கிறார்களோ அதை வெளியிட வந்ததுதான் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் அப்படின்னு சொல்லி, அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு உப்புக்கடல் போல இருக்கக்கூடிய வேதம், அதுல நமக்கு என்ன பிரயோஜனம்? மேகம் என்ன பண்ணும்? உப்புக்கடல்ல இருந்து தண்ணீரை மேல கொண்டு போய் மழை தண்ணீரா கொடுக்கும். வேதம் என்பது உப்புக்கடல், மழை நீர் என்பது ஆழ்வாருடைய பாசுரங்கள். இப்போ எல்லாருமே இதை சேவிக்கலாமே, ஆண் பெண் எல்லாம் எந்த குலத்துல பிறந்தவர்களும் சேவிக்கலாமே. ஏன்? பாடினவரே 4வது குலத்தவராச்சே. அப்ப 4வது குலத்தவர் பாடினதனாலே, அனுகிரகித்தனாலே இதனை பாடலாம். இந்த படிக்கட்டுல போய் அதுக்கப்புறமா தமிழுக்கு என்ன பெருமை அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லி கொண்டு வரப்போறார். மனசுல இதை நல்லா பதிச்சு வச்சுக்கோங்க. இப்ப ஆரம்பத்துல சொல்றார், முதல் சூர்ணிகை எல்லாம் பார்க்க போறதில்ல, முக்கியமானது சொல்றேன், அந்த படிக்கட்டை எடுத்துட்டு போலாம். இப்ப முதல் பிரகரணத்திலே முதல் சூர்ணிகை, காருணிகனான சர்வேஸ்வரன் அறிவிலா மனிதர் உணர்வெனும் சுடர்விளக்கேற்றி பிறங்கிருள் நீங்கி மேலிருந்த நந்தா வேத விளக்கை கண்டு நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்கும் மறையாய் விரிந்த துலக்கமில் விளக்கில் கொளுத்தின பிரதீபமான கலைகளை நீர்மையினால் அருள் செய்தான். இதுல பாருங்க, ஏதாவது ஒரு சொற்றொடர் மாதிரி இருக்கா பாருங்க, தனித்தனியா இருக்கும். காருணிகனான பராசர பட்டருடைய சமஸ்கிருதத்திலிருந்து ஒன்னு எடுத்துக்கிட்டார். சர்வேஸ்வரன் அது எங்கிருந்து எடுத்துட்டார். அறிவிலா மனுஷர் உய்ய ஆழ்வார் பாசுரத்திலிருந்து எடுத்துக்கிறார். அப்ப எங்க இருந்து எடுத்து கோத்திருக்கார் பாருங்க. இது மாதிரிதான் இருக்கும். சரி,
இதுல என்ன சொல்லியிருக்காரு? முதல் சூத்திரத்துல சொல்ற அர்த்தம், கர்ணகலேபரங்களை கொடுத்துட்டான் பெருமாள், சரீரத்தை கொடுத்துட்டான். ஆனா என்ன செய்யணும்னு இவங்களுக்கு தெரியாதே. எதை விவேகித்து பார்க்கணுங்கிறதுக்காக வேதத்தை வெளியிட்டான். இவங்களுக்கு ஞானம் தெரியணும் இல்லையா, அதனால வேதத்தை வெளியிட்டான். விளக்கை ஏற்றுமா போலே அஞ்ஞானத்தை போக்கி இவர்களுக்கு ஞானம் பிறக்க வேணும்னு வேதத்தை கொடுத்தான்னு முதல்ல சொல்லிட்டார். சரி, அந்த வேதத்தை கொடுத்தார் இல்லையா, எதற்காக? அதனுடைய பலம் என்னன்னு கேட்டா விவேக பலம். இரண்டாவது சூர்ணிகை விவேக பலம், வீடு பற்று. எதுக்கு வேதம்னு கேட்குறீங்களா? பகுத்து அறிவதற்காக. அதனுடைய பலம் என்ன? பகுத்து அறியறதுக்காக. பிரிச்சு பார்க்கணும் இல்லையா. ஒரு புத்தகத்தை படிச்சா ஓஹோ இதுதான் சரியா அது தப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்போ இது விவேகம். விவேகம்னு சொன்ன பகுத்தறிதல், இது சரி இது தப்பு என்று புரிந்து கொள்வதற்காக. எதை பிரிச்சு பார்க்கணும் எழுதுறாரு பக்கத்திலே, வீடு பற்று. வீடுன்னு சொன்னா எங்க இருந்து எடுத்திருக்காரு பாருங்க, இப்ப பார்த்தாவே புரியும். வீடு, வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானடை வீடு செய்மினே, அந்த வீடு எடுத்துக்கிட்டார். அடுத்தது பற்று, கடைசியில வருது அதிலே, பட்டிலன் ஈசவும் முற்றனம் நின்றனன் பட்டிலையாய் அவன் முட்டிலடங்கே, அந்த பற்று எடுத்துட்டார். அப்ப அங்கேயே பாருங்க, ஆழ்வார் பாசுர வார்த்தைகளே எடுத்து கோத்துட்டார். தனியா பார்த்தா அர்த்தம் புரியாத மாதிரி இருக்கணும். ஆனா மணவாள மாமணிகள் தான் இதுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார். விசதவாக் சிகாமணிகளான மணவாள மாமணிகள் வியாக்கியானம் கொடுத்திருக்கார். இப்ப வேதம் வேதம் விவேகித்து அறிவதற்காகத்தான் அதனுடைய பலம். விவேகித்தல்னா எதை விட வேண்டும், எதை பற்ற வேண்டும். சரி, எதை விட வேண்டும்? இப்ப வீடு பற்றுன்னு தமிழ் சொல்லிட்டாரா, அதே சமஸ்கிருதத்துல அடுத்து சொல்றாரு பாருங்க, தியாஜ்ய உபாதேயங்கள். தியாஜ்யம் பரித்யஜ்யன்னு சொன்னார் இல்லையா. தியாஜ்யம்னா விடுதல், உபாதேயங்கள்னா பற்றுதல். சரி, எது தியாஜ்யம் எது உபாதேயம்? சுக துக்கங்கள். யாரையாவது பார்த்து கேட்டா நீ சுகமா இருக்கணுமா துக்கமா இருக்கணுமான்னு கேட்டா என்ன பதில் சொல்லும்? என்னையா கேள்வி, சுகமா தான் ஏன் இருக்கணும். அப்ப எதை விடணும்? துக்கம் வேண்டாம். அப்ப எது விட வேண்டியது? துக்கம். எது அனுபவிக்க வேண்டியது, பிரார்த்திப்பது? சுகம். சரி, அதுல எது உயர்ந்தது? சுகதுக்கங்களுக்குள்ளே உயர்ந்தது எது என்று கேட்டு அடுத்ததாக சொல்றார். சுகதுக்கங்கள்ல உயர்ந்தது எது தெரியுமா? துக்கம், எக்ஸ்ட்ரீம் சாரோ அப்படின்னு கேட்டா அனந்த கிளேச பாஜனம். இந்த வார்த்தையை எழுதிக்கிறவங்க எழுதிக்கோங்க, இல்லைன்னா புரிஞ்சு அப்புறமா கூட கேட்டுக்கோங்க. துக்கத்தினுடைய எல்லை நிலை, ரொம்ப துக்கமான விஷயம் எதுன்னா அனந்த கிளேச பாஜனம். சரி சுவாமி, சந்தோஷத்தினுடைய எல்லை நிலம் என்ன? மகிழ்ச்சியினுடைய எல்லை நிலம் என்னன்னு கேட்டா நிரதிசய ஆனந்தம். அதிசய நிரதிசய ஆனந்தம்னா எது? அளவிட முடியாத ஆனந்தம், அளவிட முடியாத துக்கம். அனந்த கிளேச பாஜனம்னா அது எவ்வளவுன்னு சொல்ல முடியாது சுவாமி, அவ்வளவு துக்கம். அடுத்தது நிரதிசய ஆனந்தம்னா இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம், அவ்வளவு ஆனந்தம். எது உங்களுக்கே தெரிஞ்சிட்டு இருக்குமே. இப்போ அனந்த கிளேசபாஜனம்னு சொன்னா சம்சாரம். சம்சாரம்னா பூலோகத்தில் பிறத்தல், உடலோட பிறக்கிறது தான் அனந்த கிளேசபாஜனம். எது சந்தோஷம்? நிரதிசய ஆனந்தம். எது? மோட்சம். பகவானை போன்று கட்டினால் அநிரதிசய ஆனந்தம். இப்பதான் நீங்க நிமிர்ந்து உட்காந்துக்கணும். பல பேர் இதை முன்னாடியே காலக்ஷேபத்தில் சொல்லியிருப்பேன், கேட்டிருப்பீங்க. கேட்டிருந்தா என்ன, திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கலாமே. 7 படிக்கட்டு போறப்பற இப்ப நீங்க அழகா 2 டேப்லர் காலம் போட்டுக்கணும். முதல்ல வீடு பற்று, அது தனியா ஒரு கோடு போட்டுருங்கோ. அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல அனந்த கிளேச பாஜனம், அதுதான் விட வேண்டியது. பற்றுக்கு கீழே என்ன போட்டுக்கணும்? நிரதிசய ஆனந்தம். பிராக்கெட்ல சம்சாரம் மோக்ஷம் அப்படின்னு எழுதிக்கோங்க. சுவாமி, எதனால சம்சாரம், எதனால மோக்ஷம்? காரணம் என்ன? நான் ஏன் சம்சாரத்துல பிறக்கிறேன், நான் ஏன் மோட்சத்துக்கு போறேன், இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, சம்சாரத்துல பிறக்கிறதுக்கு காரணம் அர்த்த பஞ்சக ஞானம் இல்லாமை. மோட்சத்துக்கு போனதுக்கு காரணம் அர்த்த பஞ்சக ஞானம் இருத்தல். அப்ப ஞாத்தவ்யங்கள்னு சொல்ற. அப்படின்னா யாருக்கு அர்த்த பஞ்சக ஞானம் கிடைத்ததோ அவன் மோட்சத்துக்கு போறான், சந்தோஷமா இருக்கான். யாருக்கு அர்த்த பஞ்சக ஞானம் கிடைக்கவில்லையோ அவன் சம்சாரத்திலே விழுந்து கிடக்கிறான். உங்களுக்கு அர்த்த பஞ்சகம் என்பது இப்ப நன்னா தெரியுமே. பரஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், உபேயஸ்வரூபம், 5 ஸ்வரூபங்கள் சொல்றோமா. அது தெரிஞ்சதுன்னா, ஞானம் கிடைச்சதுன்னா, எது எதுன்னு சரியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா மோட்சத்துக்கு போயிடுவோம். யாருக்கெல்லாம் அந்த அர்த்த பஞ்சக ஞானம் இல்லையோ அவர்கள் சம்சாரத்தில் இருக்கிறார்கள். சுவாமி, அர்த்த பஞ்சக ஞானம் இல்லாமை, அர்த்த பஞ்சக ஞானம் இருத்தல், இது ரெண்டுக்கு என்ன காரணம்? ரெண்டுத்துக்கும் ஏதாவது காரணம் இல்லையா? அர்த்த பஞ்சக ஞானம் இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டா
ராஜச தாமச குணங்கள் இருக்கிறபடியாலே இல்லை. அர்த்த பஞ்சக ஞானம் இருக்கிறது, கிடைக்க பெற்றது. எதனால் அந்த ஞானம் கிடைச்சது? சத்துவகுணம் தலையெடுக்கையாலே. அப்ப சத்துவகுணம் இருந்ததுன்னா அர்த்த பஞ்சக ஞானம், அர்த்த பஞ்சக ஞானம் இருந்தால் மோட்சம். இந்த பக்கம் வந்துருவோம். ராஜச தாமச குணங்கள் இருந்தால் அடுத்து என்ன வரும்? அர்த்த பஞ்சக அஜ்ஞானம், அதை பத்தி தெரியாது. அது இல்லாதபடியால் சம்சாரம். நான் சொன்னீர், எதனாலே சத்துவகுணம் தலையெடுத்தது, எதனாலே சத்துவகுணம் தலையெடுக்கவில்லை? அடுத்த கேள்வி வருமோ இல்லையோ? ஏன் சுவாமி, எதனால இவருக்கு சத்துவகுணம் வந்தது, இவருக்கு ஏன் சத்துவகுணம் வரல? சத்துவகுணம் வராததற்கு காரணம் ஜென்மா. சத்துவகுணம் வந்ததுக்கு காரணம் ஜாயமான காலகடாட்சம். நிதானமா கேளுங்க. சத்துவகுணம் வரணும்னா ஒருத்தன் பிறக்கும் போது என்ன பண்றான்? ஜாயமானங்கி புருஷம் எம்பஸ்யேது மதுசூதனஹா சாத்விக சது விக்யேயா சவை மோக்ஷார்த்த சிந்தனகா. அழகான ஸ்லோகம் இது. யாருக்கு வருமா? ஜாயமானங்கி புருஷம். ஒருத்தன் கர்ப்பத்திலிருந்து பிறக்கிற காலத்திலே அந்த புருஷனுக்கு எம்பஸ்யேது மதுசூதனஹா, மதுசூதனனான எம்பெருமானுடைய திருக்கண் கடாட்சம் பட்டுவிட்டால் அவன் என்ன ஆகிறான்? சாத்விகா சது விக்யேயா சபை மோக்ஷார்த்த சிந்தனகா. அப்படியே இருக்கு பாருங்க படிக்கட்டு. இப்ப எப்படி பார்த்தோம்? ஜாயமான காலகடாட்சம் இருந்தால் சத்துவகுணம், சத்துவகுணம் இருந்தால் அர்த்த பஞ்சக ஞானம், அர்த்த பஞ்சக ஞானம் இருந்தால் மோக்ஷம். அப்படியே இருக்கு பாருங்க ஸ்லோகம். சாத்விகா சது விக்யேயா சபை மோக்ஷார்த்த சிந்தனகா. அப்போ ஜாயமான காலகடாட்சம். அதனால இந்த படிக்கட்டு பார்த்துட்டோம். இந்த பக்கம் ஜென்மம், பிறந்துட்டானே ஒருத்தன், ஒருத்தனுக்கு காலகடாட்சம், ஜாயமான காலகடாட்சம் பகவானது இல்லைன்னா இந்த உலகத்துல ஜென்மத்தை எடுக்கிறான், ஒரு சரீரத்தை பெறுகிறான். அதனால அவன் படப்போற துக்கம். சரி, இப்ப அடுத்த கேள்வி. இப்ப இந்த பக்கம் என்ன பார்க்கணும்? ஜென்மம். ஜென்மம் பிறந்ததுனால ரஜகுணம், ராஜசகுணம், தாமசகுணம். ராஜசகுணம் தாமசகுணம் இருக்கிறதுனால அர்த்த பஞ்சக ஞானம் இல்லை. அதனால சம்சாரத்துல வந்து விழுகிறான். இந்த படிக்கட்டு பார்த்துட்டோம். இப்ப இந்த பக்கத்துல பார்த்தா ஜாயமான காலகடாட்சம், ஜாயமான காலகடாட்சத்தினாலே அவனுக்கு சத்துவகுணம், சத்துவகுணத்தினால அர்த்த பஞ்சக ஞானம், அர்த்த பஞ்சக ஞானத்தினால மோட்சம். அப்படியே படிக்கட்டு வருதா? அடுத்த கேள்வி, சுவாமி அர்த்த பஞ்ச இப்போ ஜாயமான காலகடாட்சத்துக்கு எது காரணம்? அடுத்தது ஜென்மத்துக்கு எது காரணம்? அது நல்ல கேள்வி. ஜாயமான காலகடாட்சத்துக்கு காரணம் பகவானுடைய கிருபை. அவனுடைய நிர்ஹேதுக கிருபை இருக்கு இல்லையா? அந்த கிருபையால தான் ஜாயமான காலகடாட்சம் கிடைக்கிறது. சுவாமி இந்த பக்கத்துல ஜென்மம் எடுத்தானே, அந்த ஜென்மம் எதனால கிடைச்சதுன்னா கர்மா. அவன் சேர்த்து வச்ச கர்மா. ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாள்ல ஒரு ஜீவாத்மா என்ன கர்மாக்களை சேர்த்து வைத்ததோ அந்த கர்மாவுக்கு ஏற்றபடி தானே ஜென்மம் கிடைக்கும். இப்ப திருப்பி பார்ப்போமா? கர்மா, கர்மாவுக்கேற்ற ஜென்மா, ஜென்மாவினால் அவனுக்கு ராஜச தாமச குணங்கள், ராஜச தாமச குணங்கள் வந்ததனாலே அவனுக்கு அர்த்த பஞ்சக ஞானம் இல்லை. அர்த்த பஞ்சக ஞானம் இல்லாதபடியாலே சம்சாரத்தில் விழுகிறான். இப்ப இந்த பக்கம் வந்துடும். பகவானுடைய கிருபை, கிருபையாலே ஜாயமான காலகடாட்சம், காலகடாட்சத்தாலே சத்துவகுணம், சத்துவகுணத்தாலே அர்த்த பஞ்சக ஞானம், அர்த்த பஞ்சக ஞானத்தாலே மோட்சம். அழகா படிக்கட்டு வந்துடுச்சா? சுவாமி ரொம்ப சந்தோஷம். பகவானுடைய கிருபைக்கும் என்னுடைய கர்மாவுக்கும் எது காரணம்? அதுக்கு என்ன மூல காரணம்? அது நல்ல கேள்வி. அதுக்கு கர்மாவுக்கு காரணம் அவித்யா. அவித்யான அஜ்ஞானம். அவித்யை இதுன்னு பறித்து பகுத்தறிவு தெரியல, நமக்கு பிரிச்சு பார்க்க தெரியல. அவித்யா. அப்ப ஜன்மத்துக்கு எது, கர்மாவுக்கு எது காரணம்? அவித்யா, ஞானமற்ற தன்மை. சுவாமி பகவானுடைய கிருபைக்கு எது காரணம்? சௌஹார்தம். சௌஹார்தம்னா என்ன? சுக அப்படின்னா ஹார்தம் அப்படின்னா மனசு. பகவானுக்கு எல்லாருக்கும் நல்லதே செய்யணும்னு ஒரு மனசு இருக்கு இல்லையா? அந்த சௌஹார்தம் என்ற குணம். அனைவருக்குமே நல்லது செய்யணுமே, நல்லது செய்யணுமே, நல்லது செய்யணுமேன்னு பகவான் எதிர்பார்த்துட்டே இருக்கார் இல்லையா? அந்த சௌஹார்தம் என்ற குணம்தான் காரணம் பகவானுடைய கிருபை வருவதற்கு. இந்த இடத்துல இவனுடைய கர்மாவுக்கு எது காரணம்னு கேட்டா அவித்யை. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, யார் உயர்ந்தவன்னு விவேக ஞானம் இல்லாம இருக்கக்கூடிய அவித்யை. இப்ப அடுத்து ஒரு படிக்கட்டு. இப்ப எப்படியே மேல போலாமா? இப்ப அவித்யா, அவித்யாவால கர்மா, கர்மாவால ஜென்மா, ஜென்மாவால அவனுக்கு ஏற்படக்கூடியது ராஜச தாமச குணம், ராஜச தாமச குணத்தாலே அவனுக்கு அர்த்தபட்சக அஜ்ஞானம் கிடையாது. அதனால சம்சாரத்தில் விழுகிறான்.
இப்போ இந்த பக்கம் வந்துருங்க. சௌஹார்தம், பகவானுடைய சௌஹார்தம், சௌஹார்தம் அடியாக பகவானுடைய கிருபை, பகவானுடைய கிருபை அடியாக ஜாயமான காலகடாட்சம், ஜாயமான காலகடாட்சத்தாலே சத்வகுணம், சத்வகுணத்தாலே அர்த்த பஞ்சக ஜானம், அர்த்த பஞ்சக ஜானத்தாலே மோட்சம். கடைசி படிக்கட்டுக்கு வர சுவாமி, அவித்யா எதனாலே, சௌஹார்தம் எதனாலே, அதுக்கு அடி எது கீழே சொன்னீங்களே, அதுக்கு எது அடின்னு கேட்டா அவித்யாவுக்கு அடி அச்சித் சம்பந்தம், சௌஹார்தத்துக்கு அடி அயன சம்பந்தம். அச்சித் சம்பந்தம்னா என்ன? ஜடப்பொருள்களிடத்துல ஈடுபட்டு அதையே அனுபவித்து கொண்டு அதுக்காகவே வாழ்கிறோமா இல்லையா, அது அச்சித் சம்பந்தம். அயன சம்பந்தம்னா எது? பரமாத்மா. நார அயனஹா அப்படின்னு அயனம், எல்லாரும் போய் சேர வேண்டிய இடம் எது? பரமாத்மா. அதனால அயன சம்பந்தம்னு சொன்னா பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை உணர்ந்து அதுல ஈடுபட்டோம்னா அது அயன சம்பந்தம். அதை விட்டு கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் தெரிவரி அளவிலா சிற்றின்பம்னு இதுல ஈடுபட்டோம்னா இது அச்சித் சம்பந்தம். இப்ப கடைசியில எங்க வந்துட்டோம் பாத்தீங்களா? மோக்ஷம் முக்கியமான காரணம் எது? அதுக்கு அயன சம்பந்தம். சம்சாரம், பிறப்பு இறப்பு, அதுக்கு முக்கியமான கடைசி அடி எது? அச்சித் சம்பந்தம். அச்சித் அயன சம்பந்தத்தினால இது வருகிறது அப்படின்னு அழகா படிக்கட்டு போட்டார். இப்ப கீழே இருந்து மேல போனோம். அச்சித் சம்பந்தத்தாலே இவன் என்ன பண்றான்? அவித்யை, அவித்யாலே கர்மா, கர்மாவாலே ஜென்மம், ஜென்மத்தாலே ராஜச தாமச குணம், ராஜச தாமச குணத்தாலே அர்த்த பஞ்சக அக்ஞானம், ஞானமின்மை, அதனால சம்சாரத்தில் விழுகிறான். இது 7 படிக்கட்டு. இந்த பக்கம் அயன சம்பந்தம், அயன சம்பந்தத்தினால பகவானுடைய சௌஹார்தம், பகவானுடைய சௌஹார்தத்தாலே பகவானுடைய கிருபை, பகவானுடைய கிருபையாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஜாயமான காலகடாட்சம், ஜாயமான காலகடாட்சத்தாலே சத்வகுணம், சத்வகுணத்தாலே அர்த்த பஞ்சக ஜானம், அர்த்த பஞ்சக ஜானத்தாலே மோட்சம். எவ்வளவு அழகா ஒரு டேப்லர் காலம் போட்டிருக்காரு பார்த்தீங்களா? இதைத்தான் இங்க இருந்து எழுதுறார். இதனெல்லாம் மனசுல போட்டுக்கோங்க, ஒரு கோடு போட்டுக்கோங்க, சொன்னதை அப்படியே நிதானமா எழுதி சொல்லி சொல்லி பாருங்க. இதெல்லாம் தான் உயர்ந்த அர்த்தங்கள். எவ்வளவு அழகா இங்க சொல்லியிருக்காருன்னா இது எங்கேயும் கிடைக்காது. ஆனா சத்தியம் சத்தியம் புனர் சத்தியம்னு மிக உயர்ந்த அர்த்தங்களை சொல்லுகிறார். அனந்த கிளேச நிரதிசய ஆனந்த ஹேது மறந்தேன் அறியகிலாதே உணர்விலேன் ஏனிலேன் அயர்த்து என்றும் உய்யும் வகை நின்ற ஒன்றை நன்கறிந்தனன் உணர்வினுள்ளே ஆம் பரிசு என்றும் சொல்லுகிற யாத்தவ்ய பஞ்சகஜான அக்ஞானங்கள். இவற்றுக்கு காரணம் இரண்டில் ஒன்றில் ஒன்றுகை, சத்வ அசத்வ நிதானம் இருள் தரும் அமலங்களாக என்னும் ஜன்ம ஜாயமான காலகடாட்சங்கள், கர்ம கிருபா பீஜம் பொய் நின்ற அருள் புரிந்த என்கிற அவித்யா சௌஹார்தங்கள். ஏதன் நிமித்தம் முன்னமே முதல் முன்னமேயான அச்சித் அயனாதி சம்பந்தங்கள். எவ்வளவு அழகா வந்துட்டு பார்த்தீங்களா? அச்சித் அயன அனாதி சம்பந்தங்கள். எவ்வளவோ காலகாலமா நம்ம இதிலேயே இருக்கோம் இல்லையா? இந்த உடம்பு சம்பந்தத்திலேயே இருந்துட்டே வாழ்ந்துட்டோம் இல்லையா? அதனால இந்த 7 படிக்கட்டு போட்டார். சரி, இதெல்லாம் பன்னீர் சுவாமி. இது எதுக்கு இப்ப பார்த்திருக்கோம்? சர்வேஸ்வரன் கிருபையாலே வேதத்தை கொடுத்தான். அந்த வேதத்தால விவேகித்து ஞானத்தை அறிய வேண்டும். இப்போ ஒரு கேள்வி வந்தது, சுவாமி நான் பூணூல் போட்டுக்கல, எனக்கு வர்ணம் தெரியல. சரி ரை, நான் இப்போ வேதம் படிக்கிறதா இல்லையா? வேதத்தில் சொல்லப்பட்டுக்கிட்ட பொருள்கள் நான் அதை அபியாசமே பண்ணலைன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பெண்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவர்களெல்லாம் அப்போ கரை தர வேண்டாமா என்று கேட்டு 16வது சூர்ணிகை வேதங்களினுடைய சாரம். இப்போ இதுவரைக்கும் வந்தது வேதம். இப்போ என்ன சொல்ல போறார்? இந்த வேதம் பல விஷயத்தை சொல்லியிருக்கு. திரைகுண்யா விஷயா வேதாக, 3 குணங்கள் இருக்கிறவருக்கும் வேதம் பல விஷயம் சொல்லியிருக்கும். ஆனா அது அதிகிருதான் அதிகாரம். யார் அதிகாரிகளோ சிலர் தான் அதை படிக்க முடியும். எல்லாருக்கும் அதிகாரம் எப்படி கிடைக்கும்? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தா எது சரி தப்புன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படிங்கிறதுக்காக பகவான் என்ன பண்றான்? 16வது சூர்ணிகையில சொல்றார், பேரருளாலே சிங்காமை விரித்தது. பெரிய சூர்ணிகை, கடைசி வார்த்தையை சொல்றேன். வேதங்களினுடைய சாரம். இப்ப வேதம் பார்த்துட்டோமா? இவ்வளவு எங்க தெரிஞ்சுக்க போறான்? பெருமாள் பார்த்தார், இவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நரநாராயணனாக பத்ரிகாசிரமத்திலே திருமந்திரத்தை உபதேசித்தான். இப்போ வேதம் அது மற்றதெல்லாம். வேத சாரம் எது? திருமந்திரம். சொன்ன இவ்வளோ வேதங்கள் 400க்கு மேல ஸ்லோகங்கள் இருக்கு. அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியலையா? அதனாலதான் சுருக்கமா 8 எழுத்தாய் 3 பகுதிகளாக பிரிந்திருக்கக்கூடியது தானே
திருமந்திரம், அதுல எல்லாமே இருக்கு இல்லையா? அப்ப வேதத்தின் சாரம் திருமந்திரம் சொல்லிட்டார். சுவாமி இது எப்படி உபதேசித்தார்? ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்கோ. என்ன பண்ணாராம் பெருமாள்? 17வது சூர்ணிகை திருமந்திரத்தினுடைய பெருமையை சொல்றார். வேதங்கள் எல்லாம் இருக்கட்டும் ஐயா, ஆனா அந்த வேதத்தை விட திருமந்திரத்துக்கு என்ன பெருமை? ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சரத்தினுடைய பெருமையை சொல்றார். முனிவரை இடுக்கியும் முன்னீர் வண்ணனாயும் வெளியிட்ட சாஸ்திர தாத்பரியங்களுக்கு விசிஷ்ட நிஷ்கிருஷ்ட வேஷங்கள் விஷயம் எழுதியிருக்கார். அர்த்தம் சொல்றேன், நீங்க பயப்படாம கேளுங்கோ. அது இப்பெல்லாம் பயப்படக்கூடாது, சூழ்நிலை படி படிச்சு பயப்படக்கூடாது. ஆனா உயர்ந்த விஷயம் கேட்கறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுல 2 விஷயம் சொல்றார். எப்படி வெளியிட்டார்? வேதத்தை யாரை கொண்டு வெளியிட்டார்னா, வேதம் அனாதி. ஆனா இன்னைக்கு வேதம் நமக்கு எப்படி கிடைச்சது? முனிவரை இடுக்கியும், பெருமாள் போய் குத்துறார். வேதவியாசரே கொஞ்சம் குடம், பராசரரே குடம், சுகபிரம்மே குடம், ஜெய்மினியே குடம், பைலரே குடம் அப்படின்னு முனிவர்களை இடுக்கி அவங்களிடத்துல ஞானத்தை கொடுத்து அவங்க மூலமா வேதத்தை விடுறார். சுவாமி திருமந்திரம் சொல்லும் போது யாராவது வேதம் முனிவர்கள் ரிஷிகள் இவங்களை வச்சு சொன்னாரான்னா அது ஒத்துக்கலையாம். முன்னீர் வண்ணனாயும் இவரே உட்காந்துக்கிறார். திருமந்திரம் சொல்றதுக்கு மாத்திரம்னா நான் சொல்றேன் வாங்கும் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கிற வேதத்தை சொல்லணும், குழப்பமான விஷயம்னா நீ சொல்லணும்னு கொடுத்துடுறது. சுருக்கமா தாத்பரியமா நல்ல சாரமா சொல்ற விஷயம் வரும்போது பெருமாள் வந்து தானாவே உட்கார்ந்துக்கிறாராம். அப்ப பெருமாளே திருமந்திரத்தை உபதேசித்தார். சரி, என்ன வித்தியாசம் பாருங்க. வேதம் எதை சொல்லும்? நீ பிராமணனானபடியாலே இந்தெந்த கர்மாக்களை இப்படி செய், நீ க்ஷத்திரியனானபடியாலே இந்தெந்த கர்மாக்களை இப்படி செய், நீ வைசியனானபடியாலே இந்தெந்த கர்மாக்களை இப்படி செய். அப்ப வேதம் விசிஷ்ட அப்படின்னா விசிஷ்ட விஷயம். விசிஷ்ட விஷயம்னா என்ன? சரீரத்தோடு கூடிய ஆத்மாவை பத்தி சொல்றது. விசிஷ்ட அத்வைத்தம்னா கூடியிருத்தல்னு அர்த்தம் இல்லையா? அப்ப நீங்க வேதத்துல சொல்றதெல்லாம் என்ன சொல்லும்? நீ பிராமணனாக இந்த ஜன்மத்தில் இருக்கிறபடியாலே இதை செய், நீ வைசியனாக இந்த ஜன்மத்தில் இருக்கிறபடியாலே இதை செய் அப்படின்னு சொல்லும். ஆனா திருமந்திரம் அது மாதிரிலாம் பிரிக்கவே பிரிக்காது. அது நிஷ்கிருஷ்ட ஆத்மாவுக்கு நேரா உபதேசம் பண்ணும். அகார உகாரம் அகாரம்னு சொல்லி பிரிக்கும் போது ஜீவாத்மான்னு பேசுமே தவிர நீ பிராமணனா வைசியனா சூத்ரனான்னு அது பேசாது. நிஷ்கிருஷ்டம், ஒரு சம்பந்தம் இல்லாம நேரடியா ஆத்மாவுக்கு விஷயம் சொல்றது எது? திருமந்திரம். அப்ப வேதாந்த சாரமான திருமந்திரம் சொல்றது ஆத்மாவுக்கு நேரடியாக. ஆனா வேதம் சொல்றது சரீரத்தோடு கூடியிருக்கிற ஆத்மாவுக்கு. அதனால தோல்புறையே போகுமதுக்கு பழுகிலா யோக்கியதை வேணும். நீ வேதத்தை கத்துக்கணும்னா பழுதிலா ஒழுகலாற்று பலசது பேதிமார்கள் இழிகுலத்தவர்களேனும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நிஷ்டையில இருந்துதான் வேதத்தை கத்துக்கணும். ஆனா மனமுடையீர் என்ற ஸ்ரத்தையே அமைந்த மர்மஸ்பர்சிக்கு. ஆனா ஆத்மாவை பத்தி திருமந்திரம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன? யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். வேண்டியது என்ன? ஆசை. மனமுடையீர் அப்படின்னா நம்மாழ்வார் சொன்னார்ல, திருமங்கை ஆழ்வார் சொன்னாரு, நானும் சொன்னேன் நமரும் உரைமின் நமோ நாராயணமே. அப்ப திருமந்திரம் சொல்லணும்னா திருமங்கை ஆழ்வார் சொல்றார், நான் சத்திரியன், நான் போய் அங்கங்க சண்டையை போடுறவன், நீலன், நான் சொல்றேன் நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடார். வேண்டியது என்ன? மனம் இருக்கணும். அப்ப யார் வேணாலும் சொல்லலாம், சர்வருக்கும் அதிகாரம். அப்போ வேதம்னா பிராமணர்கள் இந்த குலத்துல இருக்கிறவர்கள் சொல்லணும், பெண்கள் சொல்லக்கூடாது. ஆனா திருமந்திரத்தை யார் வேணாலும் சொல்லலாம் சுவாமி, சர்வர்க்கும் அதிகாரிகள். அடுத்த அழகா ஒரு விஷயம் சொல்றார், சாஸ்திரிகள் தெப்பக்கரையரை போலே இரண்டரையும் இறுக்கி பிறவிக்கடலை நீந்த சாரங்கியர் விட்டத்திலே இருப்பாரை போலே இருகையும் விட்டு கரை குறுகும் காலம் எண்ணுவார்கள். ரொம்ப அழகான விஷயம். அடி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரபந்தம் இது, அதனால அனுபவமா கேளும். ரொம்ப அற்புதமா சொல்றார் பாருங்க. சாஸ்திரிகள் சுவாமி, அது யாரு? சாஸ்திரி மேஸ்திரி. சாஸ்திரிகள்னா சாஸ்திரம், சாஸ்திரம்னா வேதம். சாஸ்திரத்துல விதிக்கிறபடி நடக்கிறவர்கள், அதுல விதித்தபடி நடக்கிறவர்கள் சாஸ்திரிகள். அடுத்தது சாஸ்திரஜர் அப்படின்னா சாரக்யர். சாரக்யர்னா யாரு? திருமந்திரத்துல சொல்லப்பட்டபடி வேத சாரத்தின்படி நடக்கிறவர்கள் சாரக்யர்கள். யாரெல்லாம் சாஸ்திரிகளோ அவங்க கரையும் பிடிச்சுக்குவான், தெப்பத்தையும் பிடிச்சுக்குவான், பக்கத்துல துடுப்பையும் பிடிச்சுக்கிறான். அப்படின்னா என்ன? இவனும் முயற்சி செய்யணும், பகவானுடைய கிருபையும் பார்க்கணும். நான் இதெல்லாம் பண்ணிட்டேனே, பெருமாளே கர்மயோகம் பண்ணிட்டேனே, எனக்கு கொடு அப்படின்னு பார்க்கணும். திருமந்திர உபதேசம் பெற்றவன் மார்பிலே கை வைத்து உறங்க பார்த்தி பரிசல்ல ஏறி உட்காந்துட்டான், அந்த தண்ணி அழகா கொண்டு போய் கரையில சேர்த்துரும். வேண்டியது என்ன? பரிசல் கொண்டு சேர்க்கும் என்ற நம்பிக்கை தான் வரும். பரிசல் யாரு? விஷ்ணு போதகம். பகவான் மகாவிஷ்ணு தானே நமக்கு படகே. அந்த படகுல உட்காந்து அவன் திருவடியில உட்காந்துட்டு அவன் கொண்டு போய் சேர்க்க போறான்.
அப்போ ஒரே ஒரு முயற்சி தான், நம்ம ஒண்ணுமே முயற்சி எடுக்க வேண்டியது இல்லையே. அப்போ பகவான் எப்போ கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ. அப்போ சரணாகதி பண்ணிட்டா என்ன பண்ணிட்டு இருக்கோம், பெருமாள் என்னைக்கு கூட்டுக்கு போறாரோ தெரியல, பாட்டிங்கெல்லாம் வீட்டில் உட்காந்துருக்கோம், என்னை ஏன் கூட்டுக்க மாட்டேங்கிறான் பெருமாள், தைரியமா சொல்றான் அந்த அம்மா, அவ்வளவு தைரியம் கிடைக்குதுன்னா அப்ப சரணாகதர். அப்ப தாத்பர்யார்த்தம் தெரிந்தவர்களுக்கு இப்ப புரிஞ்சுக்கணும், வேதம் வேதசாரம். இப்போ ஒரு படிக்கட்டு மேல போலாம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அழகா வந்துட்டோம், வேதம், வேதத்தை விட வேதசாரம் அப்படின்னா வேதம் திருமந்திரம் உயர்ந்தது. இப்போ வேதத்துக்கும் திருமந்திரத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பார்த்துட்டோம். அதிகிருத அதிகாரம் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், அதில் நீயும் முயற்சி பண்ணணும், பகவானை எதிர்பார்க்கணும். ஆனால் இதில் பகவான் ஒருத்தனைங்கிறதுனால நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டார். அடுத்து ஒரு படிக்கட்டு மேலே போகிறார். வேதத்தினால நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன, வேதத்தினால தெரிஞ்சுக்கிறது சேஷத்துவம், நான் அவனுக்கு அடிமை. அடுத்தது போக்திருத்துவம், போக்திருத்துவம்னா நான் அவனை அனுபவிக்கிறேன். கோயிலுக்கு போனோம்னா என்ன பண்ணுறோம், பெருமாள் நன்னா சேவை பண்ணார் சுவாமி, என்ன திவ்ய சேவை தெரியுமா, அற்புதமாக சேவிச்சேன் சுவாமி, அப்போ நான் அனுபவித்தேன். அப்போ போக்தா யார், போக்கியதை உள்ள இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் அனுபவித்தவன் நான், அனுபவிக்கப்பட்ட பொருள் பகவான். நல்லா கவனமாக கேளுங்கோ, வேதத்தை படித்தோம்னா வேதத்தில் என்ன தெரிஞ்சுக்கிறோம், சேஷத்துவம் போக்திருத்துவம் அப்படின்னா நான் அடிமை, நானே அனுபவிப்பவன். இதுதான் வேதத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கும். ஆனால் அதுவே வேதசாரமான திருமந்திரத்தை பற்றி இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களா, பாரதந்திரியம் போக்கியதை. இரண்டாவது மாறிடும். சேஷத்துவம் என்பது அவனுக்கு நான் அடிமை, இஷ்ட விநியோக அர்ஹத்துவம், அப்புறம் இஷ்ட விநியுஜ்யமானத்துவம். இந்த ரெண்டு வார்த்தை எழுதிக்கோங்க. இஷ்ட விநியோக அர்ஹத்துவம் அப்படின்னா இந்த பொருள் இப்படி இருக்கு, எனக்கு எப்படி வேணுமோ அதை விநியோகம் பண்ணலாம் இல்லையா, ஐ கேன் யூஸ் இட் த வே ஐ வாண்ட். இது அர்ஹத்துவம், அதுக்கு அருகதை உள்ளது. இஷ்ட விநியோக அர்ஹத்துவம்னா என் இஷ்டத்துக்கு இதை எப்படி வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம், அது சேஷத்துவம். பாரதந்திரியம்னா என்ன, இஷ்ட விநியுஜ்யமானத்துவம். ஆனால் சில தடங்கள் இருக்கும், அதையும் எடுத்த அப்படின்னு ஒரு 4 பேர் தடங்கள் பண்ணி அதை எப்படி செய்யலாம் இதை எப்படி செய்யலாம்னா அப்போ செய்ய முடியாமல் போயிடுதே. இது இஷ்ட விநியோக அருகதை இருக்கிறதா, நான் இதை எடுத்து அதையும் இப்படி பண்ணுறீங்க, அதை அங்கேயும் வைங்களேன், இங்கேயும் வைக்கிறீங்க அப்படின்னு தடுத்தல் வருது இல்லையா. அப்போ நிஜமாக அதை அந்த மாதிரி விநியோகம் பண்ண முடியலையே, அப்படி இருந்தால் மாறிக்கணும். அது இஷ்ட விநியோஜ்யமானத்துவம்னா என்ன, அப்போ செய்ய முடியணும். அருகதை இருக்கிறது வேற, கட்டாயமாக செய்ய முடியணுமே, புரியறதுக்காக சொல்கிறேன். லக்ஷ்மணன், இது எல்லாருக்கும் தெரியும், லக்ஷ்மணன் என்ன பண்ணார், சேஷத்துவம். அவன் சொன்னான், அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதர்சத்தே. பெருமாள் இருறான்னா இருக்கலையே, நான் இல்லை வருவேன் தொண்டு பண்ணுவேன், என்னுடைய கடமை நான் செய்வேனே ஓடினானா, அது சேஷத்துவம். பாரதந்திரியம் பரதன், காட்டிலே இருந்தால் என் கட்டிலே இருந்தால் என். பரதன் இருந்தானா இல்லையா, அவ்வளோ பேரை கூட்டு போய் பிரார்த்திச்சிருக்கான். லக்ஷ்மணன் பண்ண சரணாகதிலாம் ஒண்ணுமே இல்லை, ஊரை விட்டு ஜனங்களே கூட்டு போய் சரணாகதி பண்ணானே. ஆனா அதை விட்டுட்டு போயிருக்கான்னா அப்போ ராமனுக்கு உகந்தபடி இருந்திருக்கான். ராமன் எதை ஆசைப்படுகிறானோ அப்படி இருக்கணுமே. இஷ்ட விநியுஜ்யமானத்துவம்னா ராமர் தன்னை எப்படி பண்ணணுமோ பண்ண முடிகிற அளவுக்கு இருந்து பண்ணினார். ஆனா லக்ஷ்மணன் விஷயத்துல ராமன் ஆசைப்படலையே அவர் கூட்டு போனோன்னு, நீ இருடா ராஜ்யத்தை பார்த்துக்கோன்னு தானே சொன்னார். ஆனால் அவர் அருகதை இருந்தது, ராமன் சொல்றபடி கேட்கறதுக்கு தான் லக்ஷ்மணனுக்கு அருகதை இருந்தாலும் இல்லை நான் சேஷன் அடியவன்னு வந்துட்டார். அதுதான் வித்தியாசம். அப்ப சேஷத்துவத்தை விட எது அதிகம், பாரதந்திரியம் தான் நல்லது, பரதனை போல இருக்கிறது தான் நல்லது. அப்ப அதை அடுத்து சொல்றார், ரொம்ப அழகு. சேஷத்துவ போக்திருத்துவங்கள் போலன்றே பாரதந்திரிய போக்கியதைகள். இப்போ உயர்ந்த சூர்ணிகை 21. அப்போ முதல் படி எதுன்னு கேட்டா சேஷத்துவம். அதனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட இருக்க வேண்டிய விஷயம் என்ன, பகவான் அனுபவிக்கப்படுகிறான், நான் அனுபவிக்கிறேன். இது முதல் நிலையாம். இதனுடைய அடுத்த நிலை என்ன, இது வேதம் சொல்லும். வேத சாரமான திருமந்திரம் என்ன சொல்லும், பாரதந்திரியம்னு சொல்லும். நான் பகவானுக்கு பரதந்திரப்பட்டவன் சொல்லி அங்க என்ன ஆயிடும், அவன் என்னை அனுபவிக்கிறான், நான் இப்ப அனுபவிக்கப்படுகிற பொருளாக நான் மாறிடுவேன். ஏன்னா அவரே ஆனந்தத்துக்காக நான் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ அவர் ஆனந்தப்படக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால நான் அனுபவிக்கப்படுகிற பொருள். முதல்ல அவர் அனுபவிக்கப்படுகிற பொருள் நான் அனுபவிச்சேன்னு சொல்றோம். இப்போ நம்ம கோயிலில் போய் பெருமாளை சேவிச்சோம்னா அவர் நம்ம சேவிச்சுட்டு வந்துடுறோம். ஆனால் பெருமாள் நம்மளை கடாட்சிச்சாரான்னு பார்க்கணும் இல்லையா. சுவாமி அழகா உதாரணம் சொல்லுவார். பெரிய இந்த முதல் மந்திரி இல்லை பிரதம மந்திரிலாம் வராருன்னா தெருவில் போய் நம்மெல்லாம் பக்கத்தில் எல்லாம் கொடியை பிடிச்சிட்டு ஒரு 1000 பேர் வந்துன்னு இருப்பான்.
எல்லாரும் பார்ப்பான். வீட்டுக்கு வந்தோடனே சொல்லுவான், நான் அந்த முதல் மந்திரியை பார்த்தேன், பிரதம மந்திரியை பார்த்தேன்னுவான். வீட்டில் இருக்கிற பாட்டிமா கேட்கும், அவர் உன்னை பார்த்தாராடான்னு. அப்படின்னா என்ன, அவர் என்ன பார்க்கலையே, அவர் ஏதோ கருப்பு கண்ணாடி போட்டு கண்ணு பெரிய வண்டிக்குள்ள உட்கார்ந்துருந்தார், அவர் என்ன பார்க்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுதான் சேஷத்துவ பாரதந்திரியம். அவருடைய அனுகிரகம் இருக்கணும். அவர் பார்த்தாரா, அவர் ஆனந்தமாகப்பட்டாரா அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப வேத சாரம்னா பாரதந்திரியம், அதுக்கப்புறமா பாரதந்திரிய போக்கியதை, அப்ப நான் அனுபவிக்கப்படுகிறேன். சேஷத்துவம்னா சேஷத்துவ போக்திருத்துவம்னா நான் அனுபவிக்கிறேன். அப்ப சேஷத்துவ போக்திருத்துவத்தை விட பாரதந்திரிய போக்கியதை என்பது உயர்ந்தது. இப்ப படிக்கிட்டு என்ன சொல்றார், திருமந்திரத்தினுடைய ஆள் பொருள், இதுதான் உண்மையான பொருள். வேதத்தை விட வேத சாரத்துக்கு இருக்கக்கூடிய பெருமைகளை மிக அழகாக சொல்லிக் கொண்டு வந்தார். அப்படியே ஒரு படிக்கட்டு போலாம். வேதத்தை கடிக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவோம்? சில பேர் என்ன பண்றான், நான் எனக்கு வேதம் ஹா ஹூ அந்த மந்திரம் தெரியும், வேதம் தெரியும், அதுன்னு. அவங்கள என்னன்னு சொல்லுவோம்? அந்தனர், மறையோர் அப்படின்னு கூப்பிடுவோமா? அவங்களுக்கு என்ன பேர்? அந்தனர். தன் அர் அப்படின்னா குளிர்ச்சியா இருப்பாங்களா எப்போ, அந்தனர்னு பேர். மறையோர் வேதத்தை ஓதுகிறவர்கள், மறைனா வேதம், மறையோர்னு பேர். சுவாமி, திருமந்திரத்தில் ஈடுபட்டவர்கள், அந்த வேத சாரத்தை அறிந்தவர்களை என்னன்னு கூப்பிடுவோம்? அடியார், தொண்டர் என்றும் இவர்களுக்கு நிரூபகம். பேர்லயே மாறி போச்சு பார்த்தீங்களா? அவரை கூப்பிட்டாதா அவர் அந்தனர், மறையோர் அப்படின்னா என்னது? இந்த சரீரத்தோட கூடினது. ஆனா இந்த என்ன சொல்றார்? அடியார், தொண்டர் அப்படின்னா பாரதந்திரியம் என்றது அடிமைத்தனத்தினுடைய எல்லை நிலம். நான் சேஷத்துவம்னா நீ யாரான்னு கேட்டேன், அவருக்கு பிஎஸ்ஆர் அப்படின்னு கொஞ்சம் தலையை தூக்குவான். ஆனா அதே வீட்டுல கீழே ஒருத்தர் கீழே போன பாத்ரூம் கழுவுறவர், பெருக்கிறவர் இருக்காரு, அவர் என்ன சொல்லுவார்? அவர் கீழே அடியாள் சார், அதுதான் பாரதந்திரியம். அப்போ அடிமைத்தளத்தினுடைய எல்லை நிலம்னா பாரதந்திரியம், அதனுடைய முதல் ஸ்டேஜ் சேஷத்துவம். அப்போ வேதம் படிச்சா சேஷத்துவம், கொஞ்சம் அகங்காரம் இருக்கும். பாரதந்திரியம்னா அடிமைன்னு போன பிற்பாடு என்னடா நான் என்ற அகங்காரம், நான் அந்தணன் அப்படின்றார். மார்பிலிட்ட நூல், இந்த நூல் ஒன்று போட்டிருக்கீங்கடா, அதனாலதான் நீங்க பிராமணன்னு சொல்றீங்கன்னு ஒரு அகங்காரம் வந்துருது இல்லையா? அதெல்லாம் சொல்ற. அப்ப அந்த அகங்காரம் வந்துருமே. நான் அடியார்னு சொல்லிட்டோம்னா எங்க அகங்காரம் வரும்? அப்ப வேத மந்திரம், வேதத்தினுடைய சாரமான திருமந்திரத்தை அறிந்தவர்கள் அவர்கள் அடியார்னு பேர் வச்சுக்கிறாங்க, தொண்டர் என்று பெயரை வைத்துக் கொள்ளுகிறார்கள். அந்தனர், மறையோர். திருமந்திர நிஷ்டர் என்னன்னு சொல்லுவாங்களாம்? திருமாலடியார், திருநாரணன் தொண்டர், தொண்டர் 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 சடகோபன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இன்னொரு படிக்கட்டு போறார் சுவாமி. அவங்கெல்லாம் என்னன்னு அபிவாதை சொல்லிக்குவாங்க இல்லையா? பிராமணர்கள் எல்லாம் போய் சேவிக்கிறோம். பிராமணர்கள் சேவிக்கும் போது என்ன அபிவாதை சொல்றோம்? விப்ரர்க்கு கோத்திர சரண கூட்டஸ்தர் பராசர பாராசரிய போதாயனாதிகள். நல்ல அந்தனர் அப்படின்னு பார்த்தால் அந்த அந்தனர் என்ன பண்ணுவார்? அபிவாதை சொல்லுவார். அபிவாதையில் என்ன சொல்லணும்? எந்த கோத்திரம், எந்த சரணம், எந்த கூட்டம், இதை சொல்லணுமா? அவங்க என்ன சொல்லுவாங்க? பராசர கோத்திரம், பாராசரிய சரணம், கூட்டம், இதெல்லாம் சொல்றேன். இந்த கோத்திரம் இதுன்னு சொல்றோமா? அப்ப போதாயனாதிகள் தான் நான் படிக்கிறது, போதாயன விருத்தி கிரந்தத்தை நான் படிக்கிறேன், அவர் சொன்னதை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோமா? அப்ப அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்களாம். எது வேதம் படிச்சவன்னு பார்த்தா, சுவாமி நாங்கெல்லாம் திருமந்திரம் படித்த பிரபன்னர்கள், பிரபன்னர்களான பகவானுடைய திருவடிகளை படித்த வேத சாரமறிந்தவர்கள், அதை பற்றுகிறவர்கள் என்னன்னு சொல்லிக்குவாங்களாம்? பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் அப்படின்னா பிரபன்ன ஜனங்கள் அப்படின்னா பகவானுடைய திருவடிகளை பற்றி இருக்கிற அடியவர்கள் என்ன சொல்லுவாங்களா? உம்முடைய சூத்திரம் என்ன, கோத்திரம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவார்? பராங்குச பரகால யதிவராதிகள். நாங்கெல்லாம் பராங்குச கோத்திரம், பரகால சூத்திரம் இப்படின்னு சொல்லிக்கணுமா? பராங்குச பரகால யதிவராதிகள். சுவாமி இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோமான்னா அதுக்கு தான் அடியேன் ராமானுஜதாசன்னு சொல்றோம். நான் பிராமணனா இருந்தாலும் தாழ்ந்தவனா இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவன் ஒரு சரணாகதி பண்ணவனா இருந்தால் பிரபன்னன் எப்படி சொல்லிக்கணும்? அபிவாதை பெரியவங்க முன்னாடி சொல்றது மரியாதைக்கு சொல்லணும். அப்ப அடியேன்னு சொல்லலை, இங்க சொல்லி இருக்கிறத சொல்றேன். ஆனா எது முக்கியம்னு சொல்றார்? வேதத்தை அறிஞ்சவன்னா நீ அதை சொல்லுவ. பாராசரியர், நான் பராசரவனுடைய மகரிஷியினுடைய கோத்திரத்துல பாராசரியர் இல்ல போதாயன விருத்தி போதாயனம்னு சொல்லுவேன். ஆனா இங்க சொல்லும்போது எப்படி சொல்லணும்? நான் பரகால பராங்குச எதிவராதிகள் அப்படின்னு தான் நம்மை குறித்து நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். இதை சொன்னார். அடுத்து அழகா சொன்னார் வேதத்துல. அப்புறம் தமிழுக்கு வரார். இப்ப சொல்லிட்டு வந்துட்டாரா? இப்பதான் மெல்லமா திருவாய்மொழிக்கு வர. சுவாமி வேதத்தை பத்தி சொன்னதெல்லாம் இருக்கட்டும், வேத சாரமான திருமந்திரத்தை சொன்னது எது? திருவாய்மொழி. இப்ப தமிழ் பிரபந்தத்துக்கு வந்துட்டார். தமிழ்ல சொல்லப்பட்ட திருவாய்மொழி வேற ஒன்றும் இல்லை, வேத சாரமான திருமந்திரத்தினுடைய விளக்கம். அதுதான் திருவாய்மொழின்னு சொல்றார். எப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றார். எவ்வுலகத்து எவ்வவையும் என்பதாலே வேதம் பகுவிதம்.
வேதம்னு சொன்னா பல விதமா இருக்கு. ஒரு வேதம் 2 வேதம்னு சொல்ல முடியாது, எத்தனையோ வேதங்கள் இருக்கு. அந்த வேதத்துக்குள்ளே அடுத்து சொல்றார், இதில் சம்ஸ்கிருதம் திராவிடம் என்கின்ற பிரிவு ருகாதி வேதம் போலே. அப்ப சம்ஸ்கிருத வேதம் திராவிட வேதம்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? நாம சொல்லும் போதே தமிழ் பாசுரம் என்ன சொல்றோம்? வடமொழி மறை. சுவாமி, வடமொழி மறைன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? தென்மொழி மறைன்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அதான் சொல்றார். ஆழ்வாரே பாசுரத்துல என்ன சொல்றார்? திருநெடுந்தாண்டகத்தில் சொல்லியிருக்காரு பாருங்க, 4வது பாசுரத்திலே, செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி. இந்த பாசுரம் பார்த்துருக்குமா? செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி அப்படின்னும் போது வடமொழி மறை அப்படின்னு சொன்னா, சமஸ்கிருத வேதம் அப்படின்னு சொன்னாலே திராவிட வேதம்னு ஒண்ணு கூட வந்துருமே. இது இருக்குன்னு சொன்னாவே அது கூட ஒரு அடைமொழி சேர்த்தா அப்ப அது இல்லைன்றது ஒண்ணு வந்துருமோ இல்லையோ? குடையோடு வந்தவர், குடை இல்லாமல் வந்தவர்னு வந்துருமே. அதனால இது இருக்குன்னு சொன்னார். அதுக்காக அடுத்து சொல்றார், செந்திரத்த தமிழ் என்கையாலே ஆகஸ்தியமும் அனாதி. அப்ப செந்திரத்த தமிழோசைன்னு நம்ம திருமங்கையாழ்வார் சொன்னதனாலே சமஸ்கிருத மொழிக்கு எப்படி ஆரம்பம் இல்லையோ அதுபோல தமிழ் மொழிக்கும் திராவிட மொழிக்கும் அனாதி ஆகஸ்தியம், அகஸ்தியராலே பரப்பப்பட்ட பாஷை தமிழ் பாஷை. அப்ப ஆகஸ்தியமும் அனாதி, சமஸ்கிருதமும் அனாதின்னா ஆரம்பமற்றது. அதே போல தமிழ் மொழியும் ஆரம்பமற்றது. அடுத்து சொன்னார், சரி அதே போல சேர்த்து சொல்லுங்க. வேதத்துல வேதம் 4, ரிக் யஜுர் சாம அதர்வதம், அதுக்கப்புறமா வேதத்துக்கு அங்கங்கள் 6, அதுக்கப்புறம் உபாங்கங்கள் 8, இத்தனை இருக்கு இல்லையா? தமிழ் மொழியில தமிழ் பாடல்கள் அது போல வேதம் இருக்கா? இந்த பிரிவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டு 43வது சூர்ணிகையில சொல்றார் சூத்திரத்துல, வேத சதுஷ்டய அங்க உபாங்கங்கள் 14 போலே இந்நாளுக்கும் இருந்தமிழ் நூல் புலவர் பணுவல் 6 மற்ற என்மர் நன்மாலைகளும். முக்கியமான சூத்திரம். வேத சதுஷ்டய நம்மாழ்வார் பாடின 4 பிரபந்தமா? திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, வேத சதுஷ்டய. அப்ப 4 வேதங்களுக்கு இணையாக 4 தமிழ் பிரபந்தங்கள். அங்க உபாங்கங்கள் 14 போலே, அங்கம் 6, உபாங்கம் 8. எது கேட்கிறார்? திருமங்கை ஆழ்வார் பாடின 6 பாசுரம் இருக்கு இல்லையா? இருந்தமிழ் நூல் புலவர் பணுவல் 6. இருந்தமிழ் நூல் புலவர் திருமங்கை ஆழ்வார். அவர் பாடின பணுவல் 6 எது? பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெழுக்கூட்டிருக்கை, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சிறிய திருமடல், பெரிய திருமடல்னு அதெல்லாம் பணுவல் 6. அப்ப அதுதான் வேத அங்கங்கள். மற்ற என்மர் நன்மாலைகளும், மீதி 8 பேர் ஆழ்வார்கள் இருக்காங்களே, அவங்க பாடின பாசுரங்கள் எல்லாம் உபாங்கங்கள். அப்ப வேதம் 4, நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தம், வேதத்துக்கு அங்கம் 6, திருமங்கை ஆழ்வாருடைய 6 பிரபந்தம், மீதி இருக்கக்கூடிய வேத உபாங்கங்கள் 8, அது மற்ற 8 ஆழ்வார்கள் பாடின பிரபந்தங்கள் அப்படின்னு சொன்னார். அடுத்து சொன்னார், சகல வித்யாதிக வேதம் போலே இதுவும் திவ்ய பிரபந்த பிரதானம். அப்ப நீங்க பார்த்தா வேதத்துல என்ன சொல்றோம்? வேதம், வேதாந்தம், ஸ்மிருதிகள், எத்தனையோ சொல்லிட்டு போறோம். அதுக்கெல்லாம் பிரதானம் எது? வேதம். அதே போல 24 பிரபந்தம் இருந்தாலும் திருவாய்மொழி தான் இதுல உயர்ந்த பிரபந்தம் என்று அடுத்து அதை சொன்னார். அடுத்து மேல போறார். சரி, வேதத்தை கொடுத்தவங்களை நாம என்னன்னு சொல்லுவோம்? யாரோ ஒருத்தர் வேதத்தை கொடுத்துருக்காருன்னா, வியாச பகவான், நாரத முனி, நாரத ரிஷி, வியாச ரிஷி, பராசர மகரிஷி, வால்மீகி, ஆதி கவி. அப்ப கவி, ரிஷி, முனி, இந்த 3 வார்த்தைகள் சொல்றோமோ. வேதத்தை யாரெல்லாம் நமக்கு கற்பித்தார்களோ கொடுத்தார்களோ அவர்களை என்னன்னு சொல்றோம்? கவி, முனி, ரிஷின்னு சொல்றோமா? சுவாமி, நீங்க உங்க ஆழ்வார்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பேர் இல்லையா? அவங்க இன்னும் தமிழ் வேதம் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்களே, அவங்களை இப்பெல்லாம் கூட மாட்டீங்களான்னா அதுக்கு சொல்றார், ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விவோதித்தம். அப்ப ரிஷின்னு சொல்றார். சடகோப முனிம்பந்தே அப்படிங்கிறதுனால முனின்னு சொல்றார். உலகம் படைத்தான் கவி, திருவாய்மொழியை சொல்றதுனால கவின்னு சொல்றார். அப்ப நம்மாழ்வாரையும் ரிஷின்னு சொல்றோம், சடகோப முனின்னு சொல்றோம், உலகம் படைத்தான் கவின்னு சொல்றோம், வேதம் படைத்தவர்களை போல இவர்களையும் படைக்கிறோம் என்று சொன்னார். சரி, அருளி செயலினுடைய சிறப்பு என்ன? ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் இன்னைக்கு முழுசா 4000 சேவிச்சிங்களே, அதனுடைய பெருமை என்னன்னு கேட்டா புரியல சுவாமி. சமஸ்கிருதம் எவ்வளவோ இருக்கு, ஆனா இது படிக்கும்போது தெள்ள தெளிவு எவ்வளவு இனிமையா இருந்தது நமக்கு. அதுக்கு சொல்றார், 4 வேதங்களுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்றார். இயற்பா 3 வேதத்ரயம் போலே, பன்னார் பாடல் பண்புரை இசைகொள் வேதம் போலே பிரிச்சுட்டார். நம்மாழ்வார் 4 பிரபந்தம் பாடினாரா? திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இதுல
உங்களுக்கெல்லாம் இப்போ நல்லா தெரியும், முதலாயிரம், இரண்டாம் ஆயிரம், மூன்றாம் ஆயிரம், நாலாம் ஆயிரம்னு சொல்கிறோமா. முதலாயிரம்னா திருப்பல்லாண்டு, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, கன்னியன் சிறுத்தாம்பு, பெருமாள் திருமொழி இதெல்லாம் சொல்லிடுறோம். இரண்டாம் ஆயிரம்னு சொன்னால் பெரிய திருமொழி, மூன்றாம் ஆயிரம்னு சொன்னால் திருவாய்மொழி, நான்காம் ஆயிரம்னு சொன்னால் இயற்பா, கடைசியில் இருக்கிறது இயற்பா. முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, இதோ சொல்றாரு திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, இது எல்லாம் இயற்பா இல்லையா. அதுல என்ன சொல்றார், இயற்பா மூன்றும் வேதத்திரயம் போலே. அப்ப திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி என்கின்ற இயற்பாவில் சேர்க்கப்பட்ட பிரபந்தங்கள் ரிக், யஜுர், அதர்வனம் போலே, வேதத்திரயம் போலே. அடுத்து பன்னார் பாடல் பண்புரை இசைகொள் வேதம் போலே. பன்னார் பாடல் நம்மாழ்வார் பாடின திருவாய்மொழி இருக்கே, அது இசைகொள் வேதம் போலே. இப்ப 4 வேதங்களுக்குள்ள இசையோட பாடுற வேதம் எது? சாமவேதம். சாமவேதம்னா சாமகானம்னு சொல்றோம் இல்லையா. அப்ப இசை சேர்த்து பாடுகிறபடியாலே அதுக்கு சாமவேதம்னு பேர். அப்ப நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி என்பது சாமவேதத்திற்கு இணையாக மிக அழகாக இதை சொன்னார். இதை சொல்லி அழகான படிக்கட்டு எடுத்து போறார். இப்ப நம்மாழ்வார் பக்கத்துல போறார். சரி சுவாமி, ரிஷிகள் முனிவர்கள்னு சொன்னீர் இல்லையா, அவர்களை விட உங்க நம்மாழ்வாருக்கு என்ன ஏற்றம்? உங்க நம்மாழ்வார் அவர்களை விட பெரியவரா, இல்லை என்ன அவருக்கு சமமா, இல்லை பெரியவரா? அழகா சொல்ல போறாரு பாருங்கோ. வித்தியாசம் இருக்கு சுவாமி. இப்ப முதல்ல சொல்லிடுறேன். தர்ம வீரிய ஞானத்தாலே தெளிந்து ஹிருஷ்டராய் மேலே மேலே தொடுப்பாரை போலன்றே அருளிய பக்தியாலே உள்கலங்கி சோகித்து 36 மாதம் மோகித்து வருந்தி ஏங்கி தாழ்ந்த சொற்களாலே நூற்கிற இவர். எவ்வளவு அழகா விஷயம் எழுதுறாரு தெரியுமா. வால்மீகி மகரிஷி எடுத்துக்கோ. வால்மீகி மகரிஷி பாடினாரே, எதனால பாடினார்? பகவானுடைய அருளாலே, பகவானுடைய அருள் கிடைத்தபடியாலே, தர்ம வீரிய ஞானத்தாலே. அப்ப பகவான் அருளிய கிருபை. அவர் கொடுத்தது என்ன கொடுத்தார்? இவர் எடுத்த முயற்சி. இவர் போய் உட்கார்ந்து ராம ராம ராமனு தபஸ் பண்ணார். அப்ப தன்னுடைய முயற்சி, தன்னுடைய முயற்சியாலே ஞானம் பெற்றார். ஞானம் பெற்ற உடனே நிறுத்தாம பாடுறார். பெருமாள் நாரதர் வந்தார் என்னுடைய பரணசாலைக்குன்னு ஆரம்பிச்சதுல இருந்து விடாம ராமாயணம் ஸ்லோகம் 24,000 ஸ்லோகம் நிறுத்தாம பாடிண்டே இருக்கார். அப்ப தன் முயற்சியாலே ஞானத்தை பெற்று நிறுத்தாமல் பாடக்கூடியவர்கள் ரிஷிகள், முனிவர்கள். ஆனா நம்மாழ்வார் மயர்வர மதிநலம் அருள பெற்று ஞானத்தின் முதிர்ச்சியான பக்தியாலே 36 மாசம் மோகித்து கிடந்தார். அவர் எவ்வளவு நாள்ல பாடினார் சுவாமி ராமாயணம்னா? அவர் ஏதோ 1 மாசத்துல பாடி முடிச்சிட்டார் போல். நம்மாழ்வார் 4 பிரபந்தம் பாடினார்ல சுவாமி. 4 பிரபந்தம் இப்ப சேவிச்சிங்க, ஒரு நாள்ல சேவிச்சே முடிச்சிட்டீங்க. இவர் 4 பிரபந்தம் பாடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும் சுவாமின்னா 16 வருஷம். சுவாமி 4 பிரபந்தம் அருளி செய்யறதுக்கு 16 வருஷமானு கேட்டா பின்ன அவர் பாடினாதேன. பட்டுடைய அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகம்னு பாசுரம் பாடுறார். கண்ணன் உரலிலே கட்டுண்டான்னு கேள்விப்பட்ட உடனே அப்படியே மயக்கமாய் விழுந்துடுறார். போச்சு 36 மாசம் போச்சு. ஒரு 6 மாசம் வீணா. அவர் அமைதியில் அப்படியே மயக்கத்துல இருக்கிறார். திருப்பி அடுத்தது பிறந்தவாறும் வளர்ந்தவாறும்னு பாசுரம் பாடுறார். அப்படியே மயங்கி விழுந்துடுறார். 36 மாசம், 2வது ஒரு 6 மாசம் போச்சு. கண்கள் சிவந்து பெரிய வாயும் சிவந்து இன்னொரு 6 மாசம். இப்படியே 36 மாசம் மோகித்து மோகித்து எழுந்து கலங்கி அழுது எங்கேனேயோ அன்னை மீர்கால் என்னை முனிவது நீ, எத்தனை அழுகை. அப்போ பக்தியாலே பகவான் மயர்வர மதிநலம் அருள இவர் பக்தியால கலங்கி கலங்கி பாடினார். இது ஏற்றமா? தன் முயற்சியால கிடைச்ச ஞானத்தால நிறுத்தாம நேரா பாடியிருக்காருனா பக்திக்கு பெருமையா ஞானத்துக்கு பெருமையா? அது நம்மாழ்வார்க்கு இருக்கிற பெருமை என்று அழகாக அடுத்து சொன்னார். அடுத்தது சரி, என்ன ராமாயண மகாபாரதத்துக்கெல்லாம் விட இதுக்கு என்ன ஏற்றம்? ஏன் அது கூட தான் பெரிய கிரந்தங்கள், இதிகாசம், புராணங்கள்னு சொல்றோமே, இதெல்லாம் என்ன ஏற்றம்னு கேட்டார். ராமாயணம் எதுக்கு ஆரம்பிச்சார்? ராமனுடைய கதை சொல்லதானே ஆரம்பிச்சார். நடுவுல எதற்கு கங்கை எப்படி வந்தது, குமார உற்பத்தி, முருகன் எப்படி பிறந்தார், இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் பரமாளை பத்தியா பேசினார். என்னென்னவோ சுத்திட்டு வருதே போயிட்டு. ராவணன் கதையெல்லாம் வேற சொல்லியிருக்கு. அப்புறம் மகாபாரதம் பூசல் பட்டோலை, ஒரு குழப்பம் கிடையாது. கங்கையில எப்படி பிறந்தார், கங்கா பித்திரர் என்ன, கங்கையுடைய கதை இதுதான். அங்க இவன் எப்படி பிறந்தான், திருதராஷ்டிரன் எப்படி போனான், அந்த வம்சம் இந்த வம்சம். அப்ப கடைசியில பகவானை பத்தி சொன்னார்னா ஐயோ எச்சில் வாயாடிச்சே தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கொண்டாந்து சேர்த்தார். ஆனா ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல ஒரு இடத்துல மீறி என்ன பேச போறாரா? தெளிவா பேசுறாரு பாருங்க. திருமாலவன் கவி என்று வேற விஷயங்களுக்கே போகாமல் தெளிவா
இன்னைக்கு வேதங்கள்ல பல வேதத்துல கூட சில இடங்கள்ல இந்திரன் பெரியவன், சிவன் பெரியவன், பிரம்மா பெரியவன் சொல்லும். ஆனா புருஷ சூக்தம் சொல்லவே சொல்லாது. நாராயணனேன்னு தெளிவா பேசுது இல்லையா? மகாபாரதத்துல பகவத்கீதை போல, புராணங்களுக்குள்ள விஷ்ணு புராணம் போல, புருஷ சூக்தம் போல ஆழ்வாருடைய பாசுரங்கள் பகவானையே காட்டும். அதனால தான் பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர். அதனாலதான் பாஷ்யக்காரர்னா யாரு? பாஷ்யக்காரர்னா ஸ்ரீ ராமானுஜர், பகவத் ராமானுஜர். ராமானுஜர் போதாயன விருத்தி கிரந்தத்துக்கு பாஷ்யம் எழுதுறார். ஸ்ரீபாஷ்யம் எழுதும்போது எங்கெல்லாம் குழப்பம் இருந்தால் எதை பார்க்கிறார்? ஆழ்வாருடைய திருவாய்மொழியில என்ன சொல்லியிருக்கார்? அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் எழுது. சேஷத்துவத்தை விட இதுதான் முக்கியம், ஞாத்திருத்துவத்தை விட சேஷத்துவம் முக்கியம். எப்படி தெரிஞ்சுட்டார்? நம்மாழ்வாருடைய பாசுரங்களை வைத்து வேத வாக்கிய சூத்திரங்களுக்கு உருளிட்டார். அடுத்து 69வது சூர்ணிகையில சூத்திரத்துல சொல்றார், வேதத்துல உதாத்தாதி பத கிரம ஜடா வாக்கிய பஞ்சாதி பாத விருத்த காண்ட அஷ்டக அத்தியாய அம்சபார்வாதி அலங்காரங்கள் இலக்கணம் இருக்கு இல்லையா? வேதத்துல இப்படி சொல்லணும், இந்த இடத்துல ஏற்றி சொல்லணும், உத்காதம் பிரபோத்காதம், அதை சொல்லு இதை சொல்ல எவ்வளவு இருக்கு, அடியன்காலம் தெரியாது. அதே போல ஆழ்வார் பாசுரத்துல என்ன இருக்குன்னா, இவர் சொல்றாரு பாருங்க, எழுத்து, சீர், அடி, தொடை, பந்தம், நிறை, நிறை, ஓசை, தலை, இனம், யாப்பு, பா, துறை, பண், இசை, தாளம், 10, 100, 1000 சேர்த்துட்டே போறார். சுவாமி இவர் எங்கன்னா போய் சர்வகலா பல்கலைக்கழகத்தில் போய் எங்கன்னா படிச்சாரோ? இப்போ பெரிய யூனிவர்சிட்டியில் போய் தமிழ்லாம் படிச்சாரானா? எங்க போவேலிய புளிய மரத்தடியிலே உட்காந்துட்டு இருந்தாரு. ஆனா இலக்கணம் சுத்தமா பாரு இருக்கா பாருங்க. விருத்தப்பா, கலித்துறை அந்தாதி, எத்தனை பாசுரங்கள் ஒன்னொன்னும். அருசீர் கழி நெடிலடி ஆசிரியப்பா, என் சீர் கழி நெடிலடி ஆசிரியப்பா, வாய் சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு பாருங்க. எல்லா இலக்கணம் சுத்தமா பாடியிருக்கார். அது போல அடுத்து ரொம்ப அழகா சொல்றார், இந்த வேதத்துக்கும் ஆழ்வார்கள் தமிழ் வேதம்னு சொன்னீங்களா, நம்ம ஆழ்வார் பாடின இந்த தமிழ் வேதத்துக்கும் மற்ற வேதங்களோட எதனா சம்பந்தம் இருக்கான்னு ரொம்ப அழகான சம்பந்தம் சொல்ல போறார். இப்படி பிரிச்சுக்கலாமா? வேதம் அப்படின்னா வேதங்கள், வேதம் வேதாந்தம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஆகமம், பாஞ்சராத்திர ஆகமம், வைகானச ஆகமம்னு சொல்றோம், 2வது ஆகமம். 3வது ஸ்மிருதிகள், மனுஸ்மிருதி, யாக்ஞவல்க ஸ்மிருதின்னு சொல்றோம். அடுத்தது இதிகாச புராணங்கள் 4 இருக்கா? திரும்பவும் சொல்றேன், வேத வேதாந்தம் பிரதானமா வேதம், 2வது ஆகமம், 3வது ஸ்மிருதி, 4வது உயர்ந்ததான இதிகாச புராணங்கள். இந்த 4 எதை சொல்லுமா? வேதம் பரத்துவத்தை பற்றி சொல்லும், ஆகமம் பார்க்கடல்ல இருக்கிற வியூகத்தை பற்றி சொல்லும், நடுவில் இருக்கக்கூடியதான ஸ்மிருதிகள், ஸ்மிருதினாவே ஸ்மரணம் பண்ணுதல், அப்ப அந்தர்யாமியா இருக்கிற பகவானை பற்றி சொல்லும். அடுத்தது இதிகாச புராணங்கள் விபவ அவதாரம், ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை சொல்லும். அப்ப பகவானுடைய முதல் 4 நிலைகளுக்கு வேதங்களினுடைய 4 பகுதிகள் வந்துடுச்சு. சுவாமி 5வது வேதம் இருக்கா? ஆமா, ஆழ்வார்களுடைய பாசுரம். தமிழ் பாசுரமான இந்த தமிழ் வேதம் இருக்கே, ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம், இந்த தமிழ் வேதம் தான் 5வது வேதம். இது யாரை குறித்து சொல்லும்? அர்ச்சாவதாரத்தை குறித்து சொல்லும். இத பூர்ணம் அத பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உத்ருஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய சர்வம் பூர்ணம் சகோம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப மிக உயர்ந்தது அர்ச்சாவதாரம், நம்ம எளிதில் கண்டு பற்றக்கூடியது. அப்போ திவ்ய பிரபந்தம் எதை பத்தி சொல்லும்? அர்ச்சாவதாரத்தை பத்தி சொல்லும். அதை 7வது ஸ்லோகத்துல சொல்றார். அப்ப வேதத்துக்கு இணையானதுன்னுட்டார். இது 5வது வேதம்னுட்டார். அத்தவா வேத வேத்திய நியாயத்தாலே பரத்வமுது பரவேதம் வியூக வியாப்தி அவதரணங்களிலே ஓதின நீதி கேட்ட மனு படு கதைகளாய் ஆக மூர்த்தியில் பண்ணிய தமிழானவாறே வேதத்தை திராவிடமாக செய்தார் என்னும். அர்ச்சாவதாரத்துக்கு தமிழ் வேதத்தை ஏக கொடுத்தார் இல்லையா? இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன், சால கிராமம் போனீங்கன்னா அந்த அம்மா உட்காந்து பல்லாண்டு சொல்லுகிறது. அடுத்து அழகா சொன்னார், அதிகாரி நியமம் இல்லை. இப்போ வேதம்ன்றது எப்படியா? கடல். சாமி கடல்ல போய் முத்து குளிச்சு எடுக்கணும்னா அது எல்லாராலையும் முடியாது. அப்போ வேதத்துக்குள்ள போனோம்னா சில அதிகாரிகள் தான் அந்த வேதமாகத்தை போய் அனுபவிக்க முடியும். அது உப்புக்கடல் போல. ஆனா உப்புக்கடல்ல இருந்து தண்ணீர் எடுத்துட்டு அப்படி மேல வந்து அந்த மேகத்துல தண்ணி கொட்டுது இல்ல, மேகத்துல வர்ற மழை நீரை யார் வேணாலும் அனுபவிக்கலாமே. பெண்கள், மாடு, குளங்கு, குளம் எதுல வேணாலும் போய் தேங்கி நிற்கும், யார் வேணாலும் அனுபவிக்கிறோமே. அப்ப ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எளிமையில அனுபவிக்க முடிஞ்சது. உப்பு இல்லை, சாரமா இருக்கக்கூடியது. அது போனா உப்பு கடல், அதுல தேடி நல்ல தண்ணியை எடுக்கணும், முத்தை எடுக்கணும். ஆனா மேல இருந்து கொட்டுற தண்ணி அப்படியே குடிச்சு குடிக்கலாமே. அது போல ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அனைவருக்கும் அதிகாரிகள். மேகம் பருகிய சமுத்திராம்பு போலே நூல்கடல் சொல்ல இவர் வாயனவாய் திருந்தினவாறே சர்வதா உபஜீவியமாமே.
இப்போதான் சாரார்த்தம். இன்னைக்கு உபன்யாசம் இதை சொல்லிட்டா என்னுடைய கடமை முடிஞ்சது. இந்த சூர்ணிகை தான் முக்கியமான சூர்ணிகை. ஆழ்வாருடைய பெருமை 3 இப்ப பார்த்தோமா. ஆரம்பத்துல என்ன சொன்னோம்? ஆழ்வார் வேளாளர் குலத்துல பிறந்தார், தமிழ் பாஷையில சொல்லியிருக்கு. அவர் ரொம்ப பாடி இருக்கிறது அர்ச்சாவதாரத்தை பத்தி. இது 3வது சேர்த்துக்கோங்க. 3 குறை. இன்னும் எப்ப பாரு ரொம்ப நாராயணன் பெருமாளை பத்தியே சொல்லி அர்ச்சாவதாரத்தை பத்தி ரொம்ப பாடியிருக்கார். தமிழ்ல பாடியிருக்கார். ஆழ்வார் ஏதோ தாழ்ந்த குலத்துல பிறந்தார், மதிக்கத்தக்கவரா அப்படிங்கிறதுனா நீ விசாரம் வந்தது. இங்க பதில் சொல்றார், அற்புதமான பதில். கோடு போட்டு எழுதிக்கணும். வீட்டின்ப பாக்களில் இன்பம் திரவிய பாஷா நிரூபண சமம் இன்பமாரியில் ஆராய்ச்சி. 75வது சூர்ணிகை. கவனமாக இருக்கும். வீட்டின்ப, வீட்டின்ப இன்பம், 3 இன்பம் வருது பாருங்க. வீட்டின்ப, இன்பப்பா, அப்புறமா இன்பமாரி 3 சொல்றார். வீட்டின்ப பாக்களில் திரவிய பாஷா நிரூபண சமம் இன்பமாரியில் ஆராய்ச்சி. இப்ப 3 சொல்லி இருக்கு. வீட்டின்ப, இன்பப்பா, இன்பமாரி. வீட்டு இன்பம். வீட்டு இன்பம்னா என்ன? நாம வீடுகள்ல இருக்கக்கூடியதோ இல்ல கோவில்கள்ல இருக்கக்கூடிய அர்ச்சா திருமேனியான சிலாரூபம், அது கல்லா இருக்கலாம், இல்ல எத்தனையோ பித்தளையில எதுலயும் வேணாலும் இருக்கலாமே. தங்கத்துல இருக்கலாம், வெள்ளியில இருக்கலாம், பஞ்சலோகத்துல இருக்கலாம், எதுல வேணாலும் இருக்கலாமே. அப்போ முதல்ல என்ன கேட்கிறார்? வீட்டின்ப. வீட்டு இன்பம்னா வீட்டுல இருக்கிற கோவில்கள்ல இருக்கிற சிற்பங்கள். அப்புறம் இன்பப்பா. இன்பப்பான்னா ஆழ்வாருடைய பாசுரங்கள். அற்புதமா திருவாய்மொழி பாசுரங்கள் இருக்கு இல்லையா? இப்ப வீட்டு இன்பம் அப்படின்னா வீடுகள்ல இருக்கிற இல்ல அர்ச்சையில இருக்கக்கூடிய கோயில்கள்ல இருக்கிற சிலைகள். அப்புறம் ஆழ்வார் பாடின பாடல்கள் இன்பப்பாக்களில். திரவிய பாஷா. திரவியம்னா எது? வீட்டின்ப திரவியம், இன்பப்பாக்க இன்பப்பாவின் பாஷை. இப்படி வச்சுக்கணும். வீட்டின்ப திரவியம்னா என்ன? நம்ம வீட்டுல பண்ணி இருக்கிற இந்த பெருமாள், இவர் என்ன இவர் மண்ணுல பண்ண பொம்மையா இருக்காரு, இவர் என்ன பித்தளையில பண்ண பெருமாளா இருக்காரு, இவர் தங்கத்துல பண்ண பெருமாளா இருக்காரு, வித்தியாசம் பார்க்கலாமா? திரவியத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடாது. அதே போல ஆழ்வார் பாடின பாட்டு என்ன தமிழ் பாஷையா? பாஷைன்னு போய் அதை பார்க்கலாமா? தமிழ் பாஷைன்னு தாழ்ச்சி பார்க்கலாமா? 3வது இன்ப மாரியில் ஆராய்ச்சி. யார் இன்ப மாறி? அருள் மாறின்னா திருமங்கை ஆழ்வார், இன்ப மாறின்னா நம்மாழ்வார். அப்ப நம்மாழ்வார் எந்த குலத்தில் பிறந்தார்னு ஆராய்ச்சி செய்தல். இப்ப எப்படி பார்க்கணும்? வீட்டின்பமான அர்ச்சாவதாரம் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டது, இதை பார்க்கலாமா? ஆழ்வார்கள் பாடல்கள் எந்த பாஷையில பாடப்பட்டது பார்க்கலாமா? ஆழ்வார் எந்த குலத்திலே பிறந்தார் பார்க்கலாமா? இப்படி எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணலாமா? முடிக்கிறார். இத இத்தை மாத்ருயோனு பரீட்சையோடு ஒக்கும். இதெல்லாம் யாராவது ஆராய்ச்சி பண்ணா நான் எங்க அம்மாவுக்கு தான் பிறந்தேனா அப்படின்னு என்ன அம்மா கிட்ட போய் கேட்கணும். ஒரு குழந்தை பிறக்கும்போது பிறந்துட்டான், 15 வயசு ஆன உடனே கேட்கறான், நீ எனக்கு சின்ன வயசுல இருந்து இவர் அப்பா அப்பான்னு சொல்றியே, இவர் தான் எனக்கு அப்பாவா? நிரூபணம் செய், இவர் தான் எனக்கு அப்பான்னு நிரூபின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அது போல இது அழகா சொன்னார். இது முக்கியமான சூர்ணிகை. இந்த இடத்துல தான் அடிச்சு சொன்னார். பக்தன்னு பார்க்கணும், அடியவன்னு பார்க்கணுமே தவிர பழுது. ஆழ்வார் பாசுரத்துல மேம்பொருள் போக விட்டுக்கு மேல்பாட்டுக்களில்னு சொல்றாரு இல்லையா? அங்கமோர் அமரராரும்னு சொல்றார். என்ன சொல்றார் அவர்? இழிகுலத்தவர்களேனும் எம் அடியார்களாகில் தொழுமின்னீர் கொடுமின் கொன்மின்னு தான் அங்க பாடியிருக்கார். அப்போ நொடிப்பொழுதில் ஆங்கே அவர்கள் தான் புலையர் போலும்ங்கிறார். நீ பிராமணனா இருக்கலாம், ஆனா ஒரு பக்தன் இடத்துல நீ தாழ்வா நடந்துட்ட பாகவத பிரச்சாரப்பட்டேன்னா போச்சு, நீ அன்னைக்கே புலையனாகவே ஆகி விடுவாய்ன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதெல்லாம் இங்க அழகாக எடுத்து காட்டியிருக்கார். இது ஆழ்வாருடைய பெருசு. அப்புறம் சொன்னார் பாஷை. நீங்க என்னடா சொல்றீங்க? சமஸ்கிருத பாஷை பெருசு, தமிழ் பாஷை தாழ்ந்தது, அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன உதாரணம் எடுக்கலாமா? பௌத்த மதம் சமண மதம்லாம் சமஸ்கிருத பாஷையில இல்லை. அப்ப அதனால அந்த பாஷையில சொன்ன எல்லாத்தையும் ஒத்துக்கிறீங்களா? வேதம் சமஸ்கிருத பாஷையில இருக்குது, ஒத்துக்கிறோம் சுவாமி அப்படின்னு நீங்க சொன்னா, இது தமிழ் வேதம் தமிழ்ல இருக்குன்னு நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னா, வேதம் அந்த சமஸ்கிருத பாஷையிலேயே தான் சமண மதம் இருக்கு, பௌத்த மதம் இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? அடுத்த கேள்வி. அதுக்கப்புறம் கேட்டார், சரி சொன்னவன் பிராமணனா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொன்னா 5வது வேதமான மகாபாரதத்தை கொடுத்தது யார்? 5ஆம் ஓத்துன்னு 5வது வேகமான மகாபாரதத்தை கொடுத்தவர் யார்? வேதவியாசர். அவர் யாருக்கு பிறந்தார்? மீன்காரிக்கு தானே பிறந்தார். சத்தியவதினு சொல்ற ஒரு மீன்காரிக்கும் பராசர மகரிஷிக்கும் ஒரு தீபகர்ப்பத்துல பிறந்தவர் தான் இவர். அதை மாத்திரம் ஒத்துக்குவீங்களா? அடுத்தது கேட்கிறார், அருமூன்றும் அப்படின்னா அருமூன்று 6:3:18 அத்தியாயத்துல ஒருத்தன் உட்காந்து கீதைன்னு சொன்னான்னு சொல்லி கீதாச்சாரியன் அவனுக்கு பேர் கொடுத்து பார்த்தசாரதின்னு கோயில்ல வேற போய் கொண்டு இருக்கீங்களே, அவர் எந்த குலத்துல பிறந்தார்?
பகவத்கீதைன்னு பெருமையா பேசுறீங்களே, அந்த பகவத்கீதையை கொடுத்தவன் இடைக்குலத்துல பிறந்தவன் தானே, அவனுக்கு கண்ணன்னு தானே கொண்டாடுறோம். அவர் என்ன பிராமணனா அந்தனர் குலத்துல பிறந்தாரா அப்படின்னு அழகா அடுத்து கேள்வி கேட்கிறார். பேச்சு பார்க்கில் கள்ளப்பொய் நூல்களும் கிராஹ்யங்கள், பிறவி பார்க்கில் அஞ்சாம் ஓத்தும் அருமூன்றும் கழிப்பன. நீ பாஷைன்னு சொன்னா சமஸ்கிருத பாஷை உயர்ந்ததுன்னா நீ எப்படி சமண மதம் பௌத்த மதத்தை ஒத்துக்கிற? அந்தனர் தான் சொல்லியிருக்கணும்னு சொன்னா நீ எப்படி கீதையும் மகாபாரதத்தையும் ஒத்துக்கிற என்று சொல்லி இப்போ ஆழ்வார் உயர்ந்தவர்னு சொல்ல போற. கிருஷ்ண கிருஷ்ண துவைபாயன உற்பத்திகள் போலன்றே கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவ ஜன்மம் சொல்லிட்டார் சுவாமி. கிருஷ்ணர் எங்க பிறந்தார்? கிருஷ்ணர் எங்க பிறந்தார்? யமுனை ஆற்றங்கரையில பிறந்தார். அடுத்தது கிருஷ்ண துவைபாயனர். கிருஷ்ண துவைபாயனர்னா வியாசர், வேத வியாசர். அவரும் எங்கேயோ கங்கை கரையில நடுவுல ஒரு தீபகர்ப்பத்துல பிறந்தார், தீவுல பிறந்தார்னு வச்சுக்கோங்க, அங்க பிறந்தார். அது போல இல்ல கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம்னா. கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம்னா கிருஷ்ண பக்தியே வடிவெடுத்தவர். கிருஷ்ண கிருஷ்ண தத்துவம், கிருஷ்ண பக்தியே வடிவெடுத்தவர். உங்க கிருஷ்ணனை போல உங்க வேதவியாசரை போல இல்லையா எங்க ஆழ்வாருடைய பிறப்பு. அவர் பிறந்தது உயர்ந்த திருக்குறுகூர்னு சொல்ல போறார். அடுத்து சொல்றார், எந்த ஊர்ல பிறந்தார் தெரியுமா? மீன நவநீதங்கள் கந்திக்கும் இடமும் வெறிகொள் துழாய் கமழும் இடமும் தன்னிலொக்குமோ. முதல்ல வேதவியாசர் எங்க பிறந்தார்? ஒரே மீன் வாசனை அடிக்குது சுவாமி. சத்தியவதி அந்தம்மா மீன்காரி, அது மீன் வாசனை தானே அடிக்கும், அங்க பிறந்தார். இன்னொன்னு வெண்ணெய் வாசனை அடிக்குது. கிருஷ்ணன் பிறந்த இடம் எது? நவநீத வாசனை, வெண்ணெய் வாசனை அடிக்கிற இடம். அது போல இடம் எங்க ஆழ்வார் பிறந்த இடம். ஏன் உங்க ஆழ்வார் எங்க பிறந்தார்னார்? ஆற்றில் துறையில் திருச்சங்கனி துறை, தாமிரபரணியின் ஆறுடா, தாமிரபரணி ஆத்தங்கரையில திருச்சங்கனி துறையிலே ஊரில் உள்ள வைஷமியம் வாசாம கோச்சரம். இங்க பெருமாள் ஆழ்வார் பிறந்தது எங்கன்னு கேட்டா மிக உயர்ந்ததான என்ன இருக்கு, துளசி மணிமாலைகள் இருக்கிற இடம். பெரிய வேத வேதாந்தங்கள் சொல்லக்கூடிய விற்பன்னர்கள் வாழக்கூடிய சயப்புகழார் பலர் வாழும் தடங்குருகூர், நல்லார் நவில் குருகூர். இதுக்கு பெருமையா யமுனையாத்துக்கு பெருமையா என்று அடுத்த கேள்விகளை கேட்டார். அடுத்தது ஜனக தசரத வசுதேவ குலங்களுக்கு மூத்த பெண்ணும் நடுவில் பிள்ளையும் கடைக்குட்டியும் கோலே இவரும் பிறந்து புகழும் ஆக்கமுமாக்கி அஞ்சிறையும் அறுத்தார். ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க, என்ன பெருமை. இவர் என்ன சுவாமி, இவரை யாரோட தான் நீங்க அப்புறம் கம்பேர் பண்ணுவீங்க? கிருஷ்ணன் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்றீங்க, வேதவியாசரும் இல்லைன்றீங்க, யார் கூட தான் கம்பேர் பண்றதுன்னார். அழகா சொல்றாரு பாருங்க, ஜனக தசரத வாசுதேவ மேல போட்டுங்கோ. அதிலே மூத்த பெண் ஜனகனுடைய மூத்த பெண், தசரதனுடைய நடுவில் பிள்ளை, வசுதேவனுடைய கடைக்குட்டி. அவர்கள் பிறந்து என்ன பண்ணாங்க? முதல்ல ஜனகனுடைய பெண் சீதா பிராட்டி, அவ பிறந்ததுனால பிறந்து புகழ். என்ன சொல்றா? ஜனகானாம் குலா குலா கீர்த்திகி, இந்த குலத்துக்கே கீர்த்தியை சேர்க்கிறாள்னு சீதா பிராட்டியை போல. தசரத பிள்ளையினுடைய நடுவில் பிள்ளை, தசரதனுடைய நடுவில் பிள்ளை பரதன். பரதன் பிறந்து என்ன பண்ணார்? ஆக்கமும் இருக்கணும்னா இவனை போன இருக்கணையா, இப்படி போலதான் நடந்துக்கணும்னு பாரதந்திரியத்தை வெளியிட்டார். அதே போல அது வசுதேவ குலம். கடைசியில என்ன சொல்றார்? கடைக்குட்டி. பெருமாள் என்ன பண்ணார்? கடைசியில நம்ம கண்ணனா பிறந்தார் இல்லையா, வசுதேவ குலங்களுக்கு கடைக்குட்டியும். பெருமாள் அப்படி கடைசி பிள்ளையா பிறந்தார். அதனால வந்துதான் பெருமாள் பிறந்து கீதோபதேசம் பண்ணி நமக்கெல்லாம் சம்சாரத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்னு உபதேசித்தார். இவங்க 3 பேர் செஞ்சதையும் நமக்கு கொடுக்கிறவர் யார்? நம்மாழ்வார் கொடுத்தார்னு சொல்றார். அப்ப ஜனகனுடைய மூத்த பெண், அவளுக்கு கிடைச்ச புகழ், தசரதனுடைய நடுவில் பிள்ளையான பரதனுக்கு ஏற்பட்ட ஆக்கம், வசுதேவ குலத்துல இருக்கிற கடைசி பிள்ளைக்கு இருக்கக்கூடிய பிறப்பை இருக்கக்கூடியது. ஆனா 3 பேரையும் சேர்த்து யார் கொடுத்ததா? இவரும் பிறந்து, இவரும் அவங்கள போல பிறந்து இதனை நமக்கு கொடுத்தார்னு சொல்லி அழகா சொல்ல போற. இவர் யாருன்னு கேட்டார் சுவாமி. இன்னைக்கு இருட்டா இருக்குன்னு சொன்னா சூரியன் வெளிச்சம் வந்தா சாதாரண இருட்டு போயிடும். நம்ம அஜ்ஞானம் என்ற இருட்டு போமா? போகாது. ராமர் அவதரிச்சார், கடலை வத்தடிச்சிருவேன் அப்படின்னு கடலரசன் கிட்ட போய் ஆணையிட்டார். அவரால் கடலை வத்தடிக்க முடியும். ஆனா நம்முடைய சம்சாரம் என்ற கடலை வத்தடிக்க முடியுமா? முடியாது. கிருஷ்ண பரமாத்மா பிறந்தார். கடைசியில் அச்சுத பானு கிருஷ்ண பரமாத்மா பிறந்து என்ன பண்ணார்? ஞானம் வளர வச்சார். பகவத்கீதையை உபதேசம் செய்து ஞானம் பிறப்பிக்க வைத்தார். இப்ப நம்ம சம்சாரத்துல விழுந்து கிடக்கிற நம்ம எல்லாம் மலர வைப்பாரா அப்படின்னு கேட்டா அவங்களாலெல்லாம் நம்மள ஒன்றும் திருத்தவே முடியல. சூரியனால நம்மளை திருத்த முடியல. ஏன்னா நம்முடைய உள்ளிருட்டு போகல. ராமன் கடலை வத்தடிச்சார், ஆனா நம்மள சம்சாரம் என்ற கடலை வத்தடிக்க முடியல.
தாமரை போல ஞானத்தை மலர வச்சார் கிருஷ்ணன், அச்சுத பானு. ஆனா நம்முடைய அஜ்ஞானத்தை போக்கி நம்ம விகசிக்க வைக்க முடிஞ்சதானா? முடியல. இன்னும் சம்சாரத்துல தானே இருக்கிறோம். அவர் விகசிச்சிருந்தா நம்ம இருப்போமா? ஆனா இதெல்லாம் செஞ்சது யாருன்னு கேட்டா இன்னொரு சூரியன் வந்தாருங்கிறார். அப்ப முதல்ல சூரியன் அது ஆதித்யன், ராமசூரியன் தான் ராம திவாகரர், கிருஷ்ண சூரியன் தான் அச்சுத பானு. அப்ப ஆதித்ய, ராம திவாகர, அச்சுத பானுக்கள். அவங்களால போகாத உள்ளிருள் நீங்கி. இப்ப நம்மாழ்வார் பிறந்தோன்னு என்ன ஆயிடுச்சு? நம்மாழ்வாருக்கு பேர் வைக்கிறார் வகுல பூஷண பாஸ்கரோதயம். வகுல பூஷண பாஸ்கரர்னு கலியுகத்துல 43வது நாள் அவதரிச்சார்ல. அவர் வந்த உடனே என்னாச்சு? சூரியனால போக்க முடியாத என்னுடைய உள்ளிருள் போய்விட்டது. ராமனாலே போக்க முடியாத சம்சாரம் என்கின்ற கடல் வத்தி போயிற்று. கண்ணன் என்கின்ற சூரியனாலே விகசிக்க வைக்க முடியாத நம்முடைய ஞானம் வளர்ந்தது, விகசித்தது. யாராலே? வகுலபூஷண பாஸ்கரோதயத்தாலே. அழகான சூத்திரம். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? சூரியனுக்கும் பெருமை இல்லை, ராமன் என்ற சூரியனுக்கும் பெருமை இல்லை, கிருஷ்ணன் என்ற சூரியனுக்கும் பெருமை இல்லை. இவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. நம்மள கரை தேத்தினது யார்? நம்மாழ்வார் தான் கரை தேத்தினார். ஆதித்ய, ராமதிவாகர, அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் பற்றி விகசியாத போதில் கமலம் அலர்ந்தது வகுலபூஷண பாஸ்கரோதயத்தாலே. அடுத்து சொன்னார், என்ன உபகாரம் பண்ணியிருக்க? நாம யாராவது கேட்டோமா? ஆழ்வாரே நீர் எமக்கு உபகாரம் பண்ணணும்னு கேட்கல. ஆனா அவர் பண்ண உபகாரம் எப்பேற்பட்டதுன்றார். வம்ச பூமிகளை உத்தரிக்க கீழ்குளம் புக்க வராக கோபாலரை போலே இவரும் நிமக்னரை உயர்த்த தாழை இழிந்தார். வம்ச பூமிகளை, வம்சம் அப்படின்னா யதுகுலத்துல பிறந்தார் கண்ணன். எதுக்கு? யதுகுலம் என்பது முடி இழந்த வம்சம். கண்ணனுடைய பிறந்த குலம் யதுகுலத்துல. அவர் வசுதேவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியாது. முடியிழந்த குலத்துக்கு முடியை கொடுப்பதற்காக கண்ணன் அங்க போய் பிறந்தாராம். பூமிகள், பூமாதேவியை கொண்டு போய் ரசாதலத்துல அடக்கி உள்ள வச்சுட்டான் ஹிரண்யாக்ஷன். அந்த பூமியை வெளியே கொண்டு வரணும். கிரீடமே இல்லாத, சிம்மாசனம் இல்லாத அந்த வம்சத்தை மேல கொண்டு வரணும். இதுக்காக கீழ்குளம் புக்க அவங்கெல்லாம் பிறக்க வேண்டியதில்லை. அந்த பகவான் என்ன பண்ணா? பன்னியா போய் பிறந்தான் பூமை பிராட்டியை எடுக்கிறதுக்கு. கண்ணனாக போய் கோபால வேஷத்தை தரித்து கொண்டான் கண்ணன். அதை போல அவங்களை போலவே நிமக்னரை, ஞானமற்ற சக்தி இல்லாத நம்மை எல்லாம் உயர்த்த, நம்மளை மேல கொண்டு போறதுக்காக தாழை இழிந்தார். நம்மாழ்வார் அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு வந்தார் என்று அழகாக அந்த ஸ்லோகத்துல அந்த இடத்துல சொன்னார். இப்ப அடுத்தது பாகவத வைபவம். பெருசு இது, நான் முழுசா சொல்ல போறதில்ல. இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. எல்லாத்தையும் சொல்றார். விஸ்வாமித்திரரை பத்தி சொல்றார், விஷ்ணு சித்தர், துளசி கிரந்தத்தில் எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு முக்கியமானது சொல்றேன். ஐவரில், நால்வரில், மூவரில் முற்பட்டவர்கள் சந்தேகியாமல் சகஜரோடே புரோடாசமாக செய்த புத்திர கிருத்தியமும் புஷ்ப போக தியாக மண்டபங்களில் பனிப்பூவும் ஆலவட்டமும் வீணையும் கையுமான அந்தரங்கரை முடிமன்னவனும் வைதிகோத்தமரும் மகாமுனியும் அனுவர்த்தித்த கிரமமும் யாக அனுயாக உத்தர வீதிகளில் காய அன்ன ஸ்தல சுத்தி பண்ணின விருத்தாச்சாரமும் அறிவார்க்கிறே ஜன்ம உத்கர்ஷ அபகர்ஷங்கள் தெரிவது. என்றடே கீழ் ஜாதி பேழ் ஜாதின்னு சொல்றீங்களே, என்னடா நியாயம்? கேள்வி கேட்கிறார். ஐவரில் முற்பட்டவர், நால்வரில் முற்பட்டவர், மூவரில் முற்பட்டவர். ஐவரில் முற்பட்டவர் தர்மர், பஞ்சபாண்டவர்களுக்கு முன்னால. நால்வரில் முற்பட்டவர் ராமர். அடுத்தது மூவரில் முற்பட்டவர் நம்பிகள், பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி. அதுல முன்னாடி பிறந்தவர் பெரிய நம்பி. இவங்க 3 பேருமே பெரிய குலமா? ராமர் க்ஷத்ரியர், யுதிஷ்டிரரும் க்ஷத்ரியர், இவர் அந்தனர். இவங்க யாருக்கு பண்ணாங்க? கீழ்குலத்தில் பிறந்தவர்களுக்கு போய் கடைசி அந்திம சம்ஸ்காரம் செய்திருக்கிறார்களே. தசரதருடைய பிள்ளையான ராமர் ஜட்டாயுவுக்கு போய் அந்திம சம்ஸ்காரம் பண்ணார். தர்மர் விதுரருக்கு போய் அந்திம சம்ஸ்காரம் பண்ணார். உயர்ந்தவரான பெரிய நம்பிகள் மாரநேரி நம்பிகளுக்கு போய் செய்தாரே. அதெல்லாம் பார்க்கும்போது அடுத்து சொல்றார். அப்ப பார்த்தா புரிஞ்சுக்க வேண்டாமா? அடுத்தது ஒரு பிள்ளை செய்யற காரியத்தை இவ்வளவு உயர்ந்த குலத்துல பிறந்தவங்க செய்தாங்களே. புஷ்ப போக தியாக மண்டபங்களில் அப்படின்னா, புஷ்ப மண்டபம்னா திருவேங்கடம், போக மண்டபம்னா திருவரங்கம், தியாக மண்டபம்னா காஞ்சிபுரம் ஆச்சு. இந்த மண்டபங்களில் பனிப்பூவும், பனிப்பூ அப்படின்னா திருவேங்கடமுடையான இடத்திலே மண்ணால ஒரு பூவை சமர்ப்பிச்சார் இல்லையா, குறும்பருத்த நம்பி, அவரை சொல்றார். பனிப்பூவும் போக மண்டபத்திலே. அடுத்தது புஷ்ப போக தியாக மண்டபங்களில்
பனிப்பூவும் ஆலவட்டமும் வீணையும். அப்போ காஞ்சி தேவப்பெருமானிடத்துல திருக்கச்சி நம்பிகள் விசிறி வீசினார். வீணையும் கையுமா திருப்பானாழ்வார் பெரிய பெருமாளுக்கு பாசுரம் பாடினார். இவங்க எல்லாருமே தாழ்குளத்துல பிறந்தவங்க தானே. குறும்பருத்த நம்பி கீழ்குளத்துல பிறந்தார். மண்ணாலேயே ஒரு தாமரை புஷ்பத்தை செய்து கீழ் திருப்பதியிலிருந்து மனசுல திருவேங்கடமுடியான தியானிச்சு சமர்ப்பிச்சிருவார். பெருமாள் என்ன பண்ணுவார், தொண்டமான் சக்கரவர்த்தி தங்கத்தால பண்ண பூ எல்லாத்தையும் களைஞ்சி போட்டுட்டு அவர் கொடுத்து அந்த மண் புஷ்பத்தை எடுத்து சாத்திக்கிறார். தொண்டமான் சக்கரவர்த்தி கேட்டான், என்ன சுவாமி இதுன்னு கேட்டார். பல நாள் கேட்ட உடனே கீழே குறும்பருத்த நம்பி பக்தியோடு கொடுத்ததுன்னு வந்து பார்த்தார். வேற வழி இல்லை. குறும்பருத்த நம்பி கிட்ட பெருமாள் ஒத்துண்டு இருந்தார். என்னுடைய ரகசியம் சொன்னா எனக்கு மோட்சம் கொடுக்கணும்னார். குறும்பருத்த நம்பிக்கு மோட்சமே கொடுத்துட்டார். சரித்திரம் பார்க்கிறோம் இல்லையா. திருக்கச்சி நம்பிகள் உங்க எல்லாருக்குமே தெரியும். பெருமாளோட பேசக்கூடியவர். காஞ்சி தேவ பெருமாளிடத்திலே ராமானுஜருக்கு 6 வார்த்தைகளை பெற்றுக் கொடுத்தவர். உயர்ந்தவரான திருப்பானாழ்வார் அரங்கனை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே. இதெல்லாம் சொல்லி அடுத்து பார்த்துருவோம். யாக அனுயாக உத்தர வீதிகளில்னா ராமானுஜர் பிள்ளை வங்காவில்லிதாசருடைய மேலதான் கை போட்டு வருவார். அடுத்தது நம்பிள்ளை சாப்பிடணும்னாக்கா பிள்ளை ஏறு திருவுடைய தாசரை ஒரு தடவை தொட சொல்லிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவாராம். தான் வீட்டுக்கு குடி போகணும் போது பிள்ளை ராமானுஜதாசரை உள்ள அனுப்பிட்டு தான் வடக்கு திருவீதி பிள்ளை உண்ண போனார். அப்போ ஸ்தல சுத்தி எல்லாமே சொல்றோம் இல்லையா. தேக சுத்தி ஆகணும், அன்ன சுத்தி ஆகணும், ஸ்தல சுத்தி ஆகணும்னா அடியார்களை தான் அனுப்பி இருக்கிறார்கள். இதெல்லாம் இப்போ முதல் பகுதி முடிஞ்சுது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுடுறேன். எனக்கு நேரம் 5:30 வரைக்கும் இருக்குன்னு 5:25க்கு நிறுத்திடுறேன், முடிச்சிடும். இதுதான் முக்கியம். இது வரைக்கும் தான் முதல் பிரகரணம் முடிஞ்சது. 2வது பிரகரணம் வந்த உடனே சுவாமி எல்லாருமே அந்தன குலம் வேணும்னா பாக்குறாங்க. எல்லாரும் எதை பிரார்த்திக்கிறாங்க, சேஷத்துவம் இருக்கக்கூடிய பிறப்பு வேணும்னு தான் கேட்கிறாங்க. நீங்க நன்ன வாழ்ந்தவரை பார்த்தா சுகபிரம்ம மகரிஷி என்ன ஆகணுங்கிறார், நான் கும்பா தட்டை அங்க போய் அந்த குருந்த மரமா இருக்கக்கூடாதா, கதம்ப மரமா இருக்கக்கூடாதான்னு கேட்கிறார். கோபிகாஸ்திரிகள் நடந்து போன அந்த திருவடிகள் படக்கூடிய மணலா இருக்கக்கூடாதான்னு கேட்கிறார். எல்லாரும் இப்படித்தானே கேட்கறாங்க. ஆள வந்தார் கேட்டாங்க, கிரீட்ட ஜென்மமா இருக்கணும்னு ஆசைப்படுறார். ஒரு புழுவா இருக்கக்கூடாதா பக்தனுடைய வீட்டுலன்னு ஆசைப்படுறார். அப்ப எல்லாரும் எதை ஆசைப்படுகிறார்கள், சேஷத்துவம் இருக்கக்கூடிய பாகவத சம்பந்தம் இருக்கக்கூடிய ஜென்மத்தை ஆசைப்படுகிறார்களே தவிர குலத்தினால உயர்ந்த குலம்னு கேட்கலையே. அழகா சொல்றார் 2வது பிரகரணத்துல. முதல்ல அணைய ஊர புனைய அடியும் பொடியும் பட பர்வத பவனங்களிலே ஏதேனுமாய் ஜனிக்க பெறுகிற திரியக்கு ஸ்தாவர ஜங்கமங்களை பெருமக்களும் பெரியோரும் பரிகிரகித்து பிரார்த்திப்பார்கள் என்று சொல்லி முடிச்சார். ஆழ்வார் எப்பேற்பட்டவர் சுவாமி. ஆழ்வாருடைய அவதாரத்தை பத்தி சொல்லியிருக்காருன்னா பாகவதம் அனுபவிச்சுருக்கோம். 11வது ஸ்கந்தத்திலே வேதவியாசர் சொல்றார், கலோ கலோ பவிஷ்யந்தி நாராயண பராயணாக கொச்சித் கொச்சித் மகாபாகா திரமிடேஷு ச பூரிச்சா தாமிரபர்ணி நதியத்திர கிருத்தமாலா பயஸ்வினி சொல்லார். அவர் இப்பேற்பட்ட இடத்துல பருவான். தாமிரபரணி நதியத்தை பறக்க போறாங்களாம். யார், நாராயண பராயணாக. அங்கொருவரும் இங்கொருவருமாக நாராயண பக்தர்கள் கலியுகத்தில் அவதரித்து உலகத்தையே மேலே கொண்டு வர போகிறார்கள், உஜ்ஜீவிக்க போகிறார்கள். எங்க பிறப்பார்கள், முதல்ல சொல்றார் தாமிரபரணி நதியத்திர. தாமிரபரணி நதிக்கரையில திருக்குறுகூர்ல சொல்றார். அப்புறமா பாலாறு, வைகையாறு, காவேரி. அப்போ கலியும் கலியும் என்று சொல்லி கொச்சித் கொச்சித் என்று இவர் ஆவிர்பாவம் கலியும் கடும் போலே சூச்சிதம் சூச்சிப்பித்து காட்டினாரே. வேதவியாசரே சூசிப்பித்து காட்டிருக்கார். நம்மாழ்வார் அவதரிக்க போகிறார்னு சொல்லி அடுத்தது சொல்றார், அத்ரி ஜமதக்னி பங்கிரத வசு நந்த சூனுவானவனுடைய யுகவர்ண கிரமாவதாரமோ. சுவாமி இந்த நம்மாழ்வார் யார், எப்பேற்பட்டவர், யார் பிறந்திருக்கிறார்னு கேட்டா அத்ரி ஜமதக்னி. கிருத்தயுகத்துல அந்தனரா பிறந்தாராம். பெருமாள் அவதாரம் எடுக்கிறார்ல, ஒரு யுகத்துக்கு குறைச்சுட்டே வராராம். கிருத்த யுகத்துல பார்த்தார், ரொம்ப எல்லாரும் ஞானம் இருக்கிறவர்கள், இவரும் அந்தனரா இருக்கிறார். அப்ப அத்ரி ஜமதக்னி, அத்ரியினுடைய பிள்ளை, அத்ரி அவருக்காக இருக்கார். ஜமதக்னின்னா உயர்ந்தவரான இவர் நம்ம பரசுராமர். இவர்களாக தத்தாத்திரேயர். அத்ரின்னா அத்ரியினுடைய பிள்ளை தத்தாத்திரேயர். அப்ப தத்தாத்திரேயர் பரசுராமர் அதெல்லாமே பகவானுடைய அம்சம் தானே. ஒண்ணு. அடுத்தது பங்கி ரத. பங்கி ரதன்னு சொன்னா 10 ரதங்களை ஓட்டக்கூடியவன் தசரதன். தசரதனுடைய பிள்ளை ராமன். அப்ப 2வது க்ஷத்ரிய குலத்துல பிறந்துட்டாரா. கிருத்த யுகத்துல அந்தனரா பிறந்துட்டார். க்ஷத்ரிய குலத்துல திரேதா யுகத்துல பிறந்துட்டார். துவாபர யுகத்துல வைசியனா பிறந்துட்டாரு. வசு நந்த சூனுவானவனுடைய யுகவர்ண கிரமாவதாரமோ. அப்ப முதல் யுகத்துல அந்தணன், 2வது யுகத்துல க்ஷத்ரியன், 3வது யுகத்துல வைசியன், 4வது யுகத்துல அதனாலதான் நம்மாழ்வாரா பிறந்தீரோ, வேளாளர் குலத்துல சூத்திர குலத்துல பிறந்தீரோ அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது ஒருவேளை வியாசாதிபத் ஆவேசமோ,
ஒருவேளை வேதவியாசரை ஆவேசித்து தமிழ்ல பாசுரங்களை கொடுக்கணும்னு வந்துட்டாரோ ஆவேச அவதாரமோ, மூதுவர், கரை கண்டோர், சீரியரிலே ஒருவரோ. மூதுவர்னா நித்தியசூரிகள், ஒருவேளை நித்தியசூரிகள்லே யாரோ வந்துட்டார்களோ, இல்லை இங்கிருந்து கரை தேறி முக்தாத்மாக்களாக போய்வானார்களே அவர்களோ வந்து விட்டார்களோ, நோற்ற அனந்தன் மேல் புண்ணியங்கள் பலித்தவரோ என்று சங்கிப்பார்கள், அவங்கெல்லாம் தான் வந்துட்டார்களா என்று சொல்லுகிற அளவுக்கு நம்மாழ்வாருடைய அற்புதம். சரி, இந்த நம்மாழ்வாருக்கு எங்கிருந்து திடீர்னு இப்படி ஒரு கடாட்சம் கிடைச்சது? இவர் நீர் சொல்றதெல்லாம் பார்த்தா எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா பகவானுடைய கடாட்சம். பகவான் தானே சொல்றார். எப்படி பண்ணாராம்? பெருங்கண்மலர் புண்டரீகம் என்மேல் ஒருங்கே பிறள வைத்தார்னு சொல்றாரு இல்லையா? யார் பண்றாராம்? வராக பெருமாள் மேல எழுந்து பண்ணாராம். ஈன சொல்லாயினுமாக எரிதிரை வையம் முற்றும் ஏனத்துருவா இடர்ந்தபிரான் இரும் கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றல்லா எவர்க்கும் ஞானப்பிரானை எல்லாலில்லை நான் கண்ட நல்லதுவேன்னு சொல்றார். அந்த பெருமாள் எழுந்து பார்த்தாராம், யாரை கடாட்சிக்கலாம் அப்படின்னு அங்கிருந்து அப்படி சுத்தி பார்த்தார். தெற்கு கோடியில தாமிரபரணி நதி கரையில நம்மாழ்வார் தோன்றினதை பார்த்தார். தன்னுடைய புண்டரீக மலர் கடாட்சம் முழுக்க ஒருங்கே பிறழ வைத்தார். அப்ப பகவானுடைய ஜாயமான காலகடாட்சம். சிரமணி விதுர ரிஷிபத்னிகளை பூதராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்கு. பகவானுடைய கடாட்சம் கிடைச்சா எல்லாமே சாபம் போயிடுமே. என்னென்ன பண்ணார்? சிரமணி ஒரு இருக்கக்கூடியவளான சபரிக்கு பெருமாள் கடாட்சம். விதுரருக்கு அவருடைய குகைக்கு போனப்ப அவர் பார்த்துட்டு இருந்தாரு, இவர் பெருமாள் வந்து உட்கார்ந்துட்டார்னு பரிதவிச்சாரே, அப்ப கண்ணன் பார்த்த பார்வை. ரிஷிபத்னிகள் கண்ணனுக்கு பசின்னு சொன்னோடனே ரிஷிபத்தினிகள் தலையில பானையை பிரசாதம் வச்சுட்டு வரும்போது பெருமாள் அதே நெடுநோக்கு பார்த்தாரே, அது போல பெருநோக்கு என்று சொல்லி இது எல்லாமே பகவானுடைய நோக்காலே கிடைச்சது. மயர்வர மதிநலம் அருள பெற்றார் என்று அதையெல்லாம் சொல்லி ஏன் சுவாமி அவர் கொடுத்தார், அவருக்கு மாத்திரம் ஏன் கடாட்சம் பண்ணார்னு கேட்டா, பட்டத்துக்குரிய அரசு அதை கேள்வி கேட்க முடியாதுன்ட்டார். அதை யாராவது கேள்வி கேட்க முடியுமா? அந்த பகவான் முடிவு செஞ்சான், கொடுத்துட்டான். பிருந்தாவனம் நெருஞ்சி முள் காடா இருந்தது, அதுக்கு நான் போய் மாத்தணும்னு நினைச்சு பெருமாள் மாத்தினார். அழகான துளசி வனமா ஆழ்வார கடாட்சிக்கணும்னு ஆசைப்பட்டார். சகஜ பக்தி. அடுத்து ஆழ்வாருக்கு இருக்கக்கூடியது பெண் பேச்சு. ஞானத்தில் தம் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு. இப்போ வேதவியாசர்லாம் பாடுறாரே, ஞானத்துல ஒரு மாதிரி பேசுவார், பக்தியில ஒரு மாதிரி பேசுவாரான்னா கிடையாது. நம்மாழ்வார் தான் ஞானத்தோட இருக்கும்போது உயர் நலம் உடையவன் எவனவன்னு பாடுவார். பிரேமத்துல இருந்தா எங்கெனையோ அன்னை மீர்கால் என்னை முனிவது நீர் அழறார். அப்ப பிரேமத்தில் பெண் பேச்சு, அதுல அழகா சொல்லி கொண்டு வருகிறார். பிராட்டி மாடோரோ ஒப்பு சொல்றார். இவர் யார்? பாசுரமே பார்க்கிறோமோ இல்லையோ, இவர் யாருன்னு கேட்டால் இவர்தான் கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னைன்னு சொல்லுமா போலோ, இவள் யார்? ஸ்ரீதேவியா, பூதேவியா, நீலாதேவியான்னு சொல்லுமா போலே பிரியல் இலேனுக்கு இளங்கோவும் அக்குளத்து மீனேயிரே. லக்ஷ்மணன் சொன்னா இல்லையா, சீதா பிராட்டின்னு சொன்னா, நானும் லக்ஷ்மணனும் தண்ணீரை விட்டு மீன் பிரிந்தால் உயிரோட இருக்காது, அது போல நாங்களும் இருக்க மாட்டோம். நம்மாழ்வார் அப்படிதான் அழறார். பெருமாளை விட்டு பிரிந்திருந்தால் சீதா பிராட்டி எப்படி துக்கப்பட்டாலோ அது போல இவரும் துக்கப்படுகிறார். இப்பதான் யார் வேதம் படிச்சவங்கெல்லாம் சொல்றீங்களே உயர்ந்தவர்கள்னு, அவங்கெல்லாம் பெண் பாசுரங்கள் பாடியிருக்காங்களா சொல்றாரு பாருங்க. சம்பந்த உபாய பலன்களில் உணர்த்தி துணிவு பதற்றம் ஆகிய பிரக்யா அவஸ்தைகளுக்கு தோழி தாயார் மகள் என்று பேர். சுவாமி பெருமாள் இப்போ திருவாய்மொழி 100 பதிகம் வச்சுக்கோமா, 100 பதிகத்தை பிரிக்கலாமா? 27 பதிகம் பெண் பாவனையில பாடியிருக்கார். பெண் பாவனைன்னா பெண்ணா வேஷம் இல்லை, நம்மாழ்வாரே தான் தன்னை பெண்ணா அனுபவிச்சு பாடார். அப்படின்னா பக்தியில பிரேமத்துல பாடின பாடல்கள், அப்படின்னா பரமபக்தி நிலையில பாடியிருக்கார். அப்ப பெண்ணா பாடியிருக்கார். 27 பதிகம் பாடியிருக்கார். அப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த 63 பதிகம் தான் ஆண் பேச்சு, 27 பதிகம் பெண் பேச்சு. அதிலேயும் 3 பதிகங்கள் தோழி, அடுத்து 7 பதிகங்கள் தாயார், மீதி இருக்கக்கூடிய 17 பதிகங்கள் மகள் பிரிச்சு பாடார். ஏன் அதை பிரிக்கிறார்? தோழி என்ன பண்ணுவான்? சம்பந்தம் உணர்த்தி, பகவானுக்கும் இவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உணர்த்துறது யார்? தோழி தானே சொல்லி கொடுப்பா. அப்ப உனக்கு அவனுக்கு இருக்கிற சம்பந்தத்தை உணர்த்தக்கூடிய தோழி பாசுரமா 3 பாடினான். உபாய துணிவு, பகவான் தான் காப்பாற்றுவானா, நீ முயற்சி எடுக்கக்கூடாது அப்படின்னு தாயார் உபதேசம் பண்ணுவா. இல்லை டே ஊர் ஜனங்கள்லாம் என்ன நினைக்கும், நீயா போகக்கூடாது அப்படின்னு. உபாயத்தில் துணிவு, அவன் வந்து ரட்சிப்பான்னு இருக்கணுமே, தத்தஸ்ய சதுர்சம் பவேத், அதை தாயார் உணர்த்துகிறாள். அது 7 பதிகங்கள். 7 7 10 11 பாசுரம்னா 77 பாசுரம், 3 11 33 பாசுரம். அதுபோல கடைசியில பதற்றம், பகவானை எப்ப அடைய போறோம் துடித்து கொண்டே பாடுகிறாள் இல்லையா,
அந்த துடிப்புல பாடுறதுதான் தன்னான தன்மை. அப்ப தோழியா பாடுறது, தாயாரா பாடுறான், மகளா பாடுகிறாள். 3 பாசுரம் 7 பாசுரம், 3 பதிகம் 7 பதிகம் 17 பதிகங்கள். இது வேற யாராவது பாடி இருக்கிறார்களா? இதையெல்லாம் பாடினவர் நம்மாழ்வார் தான். அப்புறமா அதுல என்ன பண்றார்? தலைவி என்னென்னலாம் வச்சுன்னு விளையாடுறார், அதை பத்திலாம் விவரிக்கிறார். அதனுடைய பெருமைகள் என்ன? பொம்மையை விளையாடுறா, சுழல் விளையாடுறா, சுலகு போட்டு விளையாடுறா, பந்து வச்சு விளையாடுறா, அதெல்லாம் சொன்னார். அடுத்து கேட்கிறார், யாராவது தூது விட்டுருக்காங்களா? உங்க வேதாந்தங்கள் பாடுறவங்களாம் தூது விட்டுருக்காங்களா கேட்கிறார். சேர்ப்பாறை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகென்று குரு பிரம்மச்சாரி புத்திர சிஷ்ய ஸ்தானே பேதம் சொல்லிட்ட. ஸ்தானே பேசும் அப்படின்னு என்ன? இவர் தூது விடும் போது யாரை தூது விடுவோம்? ஆச்சாரியன், குரு. சேர்ப்பாறை பட்சிகளாக்கி அப்படின்னு என்ன? ஆச்சாரியனா நினைக்கிறார் குருவை. யாதெல்லாம் தூது விடுறார்? அன்பில் பறவை ஒன்னு அனுப்புறாரு பாருங்க, குருகு, கொக்கு, எல்லாத்தையும் கிளி, என்ன வேணுமோ குயில், தூது விடுறாரு இல்லையா? அப்போ இதெல்லாம் செய்தார்களா? அப்போ தூது விடக்கூடிய அளவுக்கு பகவான் இடத்துல உரைத்தல், நான் இப்படி தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உரைக்கணும் இல்லையா? கிளி, பூவை, குயில், மயில், வண்டு, தும்பி, இதெல்லாம் விவரிக்கிறார். நாரை, கொக்கு, குருகு, இத்தனை. இதுக்கப்புறம் மேகம் விடு தூது. யாராவது மேகத்தை தூது விட்டுருக்காங்களா? அதை மேல சொல்றார். நம்மாழ்வார் மேகத்தை தூது விடுகிறார். 4 விதமான தூதுகள். யார் தூது விடுவாங்க? எதுக்கு தூது விட்டார் சுவாமி ஆழ்வார்? அழகான ஒரு சூர்ணிகை. 4 தூதுக்கள் செய்கிறார். தம்பிழையும் சிறந்த செல்வமும் படைத்த பரப்பும் தமரோட்டை வாசமும் மரப்பித்த க்ஷமா தீக்ஷா சாரஸ்ய சௌந்தர்யங்களை உணர்த்தும் வியூக விபவ பரத்வத்வய அர்ச்சைகள் 4க்கும் விஷயம் சொல்லிட்டார். 4 தடவை தூது விட்டார் இல்லையா? முதல் தூது வியூக அவதாரத்துக்கு, 2வது தூது விபவ அவதாரத்துக்கு, பரத்வத்வயம் அப்படின்னாக்கா பரத்வம் அந்தர்யாமித்வம் அதுக்கு 3வது தூது, 4வது தூது அர்ச்சாவதாரத்துக்கு தூது. அஞ்சிரைய மடனாராய் பதிகம் முதல் தூது, பொன்னுலகாலீரோ 2வது தூது, எங்கானல் அகங்கழிவாய் 4வது தூது. 5 நிலைகள்ல இருக்கிற பகவானுக்கும் அர்ச்சாவதாரமே பெருமைன்னு சொல்லி பகலோலக்கம் இருந்து கருப்புடுத்து சோதித்து காரியம் மந்திரித்து வேட்டையாடி ஆராமங்களில் விளையாடும் ராஜநீதி ஆதும் சோராமல் செங்கோல் நடாவுகிற பாரலந்த என்னும் 3 முடிக்குரிய இளவரசுக்கு விண்மீது என்கிற 5லும் காணலாம். விண்மீதிருப்பாய், மனைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றில் எங்கும் மறைந்து உறைவாய். அர்த்த பஞ்சகம் 5 நிலைகள். பகவானுடைய 5 நிலைகளை சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் தான் வழக்கமா சொல்லுவார் அர்ச்சாவதாரத்தின் பெருமை. எவ்வளவு பெருமை! ஆழ்வார் பெருமையை 38 திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அந்த 38 திவ்ய தேச பெருமாளும் திருப்புலி ஆழ்வார்ல தொங்கிட்டே இருப்பாங்களாம். எனக்கு எனக்கு அப்படின்னு ஆழ்வார் பாட்டு கொடுத்தா சந்தோஷம், வாங்கிட்டு போயிடுவார். அப்படி அந்த பெருமாள்கள் ஆழ்வாருக்கு என்னென்ன குணநலன்களை காட்டினார்கள், என்ன குணத்தை காட்டினார் ஒவ்வொரு திவ்ய தேசத்து பெருமாளும் ஆழ்வாருக்கு என்று அர்ச்சாவதாரத்தை பெருமை காட்டுறார். படிச்சுட்டே போறேன். திருவரங்கம் வியூக சௌதாரியம். வியூக சௌதாரம்னா வியூக சௌஹார்த்தம், அனைவருக்கும் நல்லது செய்யறது. திருவேங்கடம் நிகரில் வாத்சல்யம். வாத்சல்யம் ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய வாத்சல்யம் என்ற குணம். திருக்குருகூர் பரேசத்துவம், தானே பரமாத்மான்னு சொல்றார். திருக்குறுங்குடி ருச்சி ஜனக விபவ லாவண்யம். அடுத்தது வானமாமலை ஔதாரியம் உதார குணம். திருக்குடந்தை மாதுரியம். திருவல்லவாள் கிருபை. திருவன்வண்டூர் ரக்ஷணஸ்தைரியம். இதுபோல ஒவ்வொரு திவ்ய தேசத்து பெருமாளும் என்னென்ன ஆழ்வாருக்கு காட்டி கொண்டு வந்தார் என்றெல்லாம் சொல்லி ஆழ்வாருடைய பிரேமத்தை சொல்லி ஆழ்வாருடைய பாசுரங்கள் கீதையை விட உயர்ந்ததுன்னு அடுத்து சொல்றார். பகவத்கீதையை விட ஆழ்வாருடைய பாசுரங்கள் உயர்ந்தது என்று 189வது சூர்ணிகையில் அழகாக சொல்லுகிறார். தத்துவ விவேக நித்திய அனித்யத்துவ நியந்திருத்வ சௌலபிய சாமிய அகங்கார இந்திரிய தோஷபல மனப்பிராதான்ய கரண நியமன சுக்ருதி பேத தேவாசுர விபாக விபூதி யோக விஸ்வரூப தர்சன சாங்க பக்தி பிரபத்தி துவைவித்யாதிகளாலே அந்தோதிய கீதா சமம் என்று பகவத்கீதை என்பது 18 அத்தியாயங்கள்ல சொன்னது அதை விட உயர்ந்தது. அது தத்துவ உபதேசம், இது தத்துவ தரிசி வச்சனம். அது தத்துவமே உபதேசித்தார், அவ்வளவு புரியாது. தத்துவத்தை அறிந்தவர், தத்துவத்தை கண்டவரான ஆழ்வார் சொன்னார் என்று ஆழ்வாருக்கும் கீதைக்கும் உள்ள பெருமைகளை சொன்னார். அர்த்த பஞ்சகமும் இதிலே உண்டு. அர்த்த பஞ்சகங்கள் எத்தனை 4 திருவாய்மொழிகளாலே எப்படி அர்த்த பஞ்சகத்தை எல்லாம் வெளியிட்டார் என்று 3 சுருங்கிய 5 உயர்த்தின் அணை 1 பயில் ஏறு கண் கரு வீடு சொன்னால் ஒரு கொண்ட நோற்ற 4 எம்மா ஒழிவில் கெடு
எண்மா ஒழிவில் நெடுவே என்கிற 20 விசததமமாக்கி அர்த்த பஞ்சக ஞானத்தை ஒவ்வொன்றுத்துக்கும் 4 பதிகங்களை அற்புதமாக சொன்னார் என்று சொல்லி திருவிருத்தம், திருவாசிரியம் இதையெல்லாம் சொல்லி கடைசியில் அழகாக சொல்லி முடிகிறார். 10 பத்துக்களிலே என்ன குணங்களை பகவான் காட்டினான்? பரத்வ, காரணத்துவ, வியாபகத்துவ, நியந்திருத்துவ, காருணிகத்துவ, சரண்யத்துவ, சக்தத்துவ, சத்தியகாமத்துவ, ஆபத்சகத்துவ, ஆர்த்திகரத்துவ. ஒவ்வொரு 10 பகவான் ஒவ்வொரு குணங்களை காட்டினான்னு சொல்லி அதுக்கு அடுத்தபடியாக ஆழ்வாருடைய மனம் எப்படி மாறி இருந்தது? முக்தி தலை சேர தத்துவவேதன மரப்பற்று ஞப்திபல முக்தி தலை சேர நிஷ்கர்ஷித்து மோட்சபல விருத்தி செய்ய அர்த்தித்து புருஷார்த்த பல அந்யருஷி ஒழிந்து விரக்திபல ராகம் கழியமிக்கு பிரேமபல உபாயத்தே புகுந்து சாதனபல உபகாரத்தை கைமாறின்றி கிருதஜதா பல பிரதிகிருதமானத்தை உணர்ந்து ஆத்ம தர்சன பல பிராப்தி மரணாவதியாய் பெற்று நாலாசக்தி கடைசியில காலாசக்தி பலகதிக்கு துணை கூட்டின தம் பேற்றை பிறரறிய 10 தோறும் வெளியிடுகிறார். ஆழ்வார் தனக்கு கிடைச்ச பேரை வெளியிட்டார் இல்லையா? கடைசியில் நம்மாழ்வார் 4வது பிரகரணம் முழுக்க முதல் 10 என்ன அர்த்தம், 2வது 10 என்ன, 3வது 10 என்னன்னு ரொம்ப அழகாக சொல்லி முடிகிறார். நம்மாழ்வாருக்கு பரபக்தி, பரத்தியானம், பரமபக்தி, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதியாய் திருவாய் மொழியிலே கடைசி 10க்கு முன்னாடி முடிகிற வரைக்கும் எல்லாம் பரபக்தி. பரஜானம் என்பது சூழ்விசும் பனிமுகில் தூரியம் முழக்கின, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பரபக்தி. சூழ்விசும் பனிமுகிலே பரஜானம். பரமபக்தி என்பது முனியே நான்முடனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் கருமாணிக்கமே எங்கள் வா என்று நம்மாழ்வார் வீடு பெற்றார். அப்படின்னு அழகாக உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதெழன் மனனே என்று நம்மாழ்வார் எந்த குலத்தில் பிறந்தார்னு பார்க்காத, பாடின பாசுரம் தமிழ்னு பார்க்காத, நம்மாழ்வார் அர்ச்சாவதாரத்தை பாடினார்னு பார்க்காமல் இதனாலதான் சம்சாரிகள் உஜ்ஜீவனத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி அற்புதமாக ஆச்சாரிய ஹிருதயத்தை தலை கட்டுகிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். நம்மாழ்வார் திருவடிகள், பரகால பரங்குசன் திருவடிகள், காரிமாறன் சடகோபன் வகுலாபரன் திருவடிகள் வாழி 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 என்று சொல்லி ரிஷிங் ஜுஷாமகே கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமிபோதிபிதம் என்று சொல்லி உயர்ந்தவரான நம்மாழ்வார் திருவடிகள் வாழி வாழி. ஆழ்வாருடைய பாசுரங்கள் அனைவருக்கும் நல்லதை செய்யட்டும். இந்த காலத்தில் படித்து அனைவரின் பெயரை பெற வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.